இது வந்து டே 78ஓடது. ஸோ விச் மேட்ரிக்ஸ் ஹேஸ் மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் அஸ் 0? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே என்னது, 50%க்கு அபோவ் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வந்து 0 இருந்தது அப்படின்னா தட் இஸ் வந்து ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ 1 0 0 0 2 0 0 0 3 0 0 0 அண்ட் 4 0 0 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தென் கொஸ்டின் நம்பர் 2, suppose a circular queue of capacity n minus 1 element is implemented with an array of n element. Assume that the insertion and deletion operations are carried out using rear and front as array index variable. ஸோ வந்து array implementation தான். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக கியூவோட எம்டி அண்ட் கியூ ஃபுல்லோட கண்டிஷன்ஸ் தான் வந்து இது கரெக்டாக இருக்கும். தட் இஸ் எம்டி அப்படின்னா நம்ம ரியர் ஈக்குவல்ஸ் ஃப்ரண்ட், ஃபுல்லுனா ரியர் பிளஸ் 1 mod n ஈக்குவல்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது பார்ப்போம் இல்லையா. ஸோ ஒரு சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா சப்போஸ் வந்து அதில் நமக்கு 0 1 2 3 4 அப்படிங்கிறது இருக்கு. 5 வந்து சைஸ், ஓகே 5 வந்து சைஸ், பட் அரேயோடது n-1, அதான் அரேயோட கெப்பாசிட்டிங்கிறப்ப இந்த அரேயோடது வந்து A4ன்னு சொல்லுவோம். பட் வந்து எலமெண்ட்ஸ் வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து அதை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, கியூவோட கெப்பாசிட்டி n-1 எலமெண்ட்ஸ் வித் அன் அரே ஆஃப் n எலமெண்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ அசியூம் தட் த இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன், ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எம்டி அப்படின்னா என்னது, எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருக்கும்போது ரெண்டுமே வந்து 0ல இருக்கும் இல்லையா. தட் இஸ் ஃப்ரண்ட்டும் ரியர் ரெண்டுமே வந்து பாயிண்ட்ஸ் டு 0வா இருக்கும். இனிஷியலாக ஒரே ஒரு இதுதான் இருக்கு, யாருமே இந்த கியூவில் இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட்டும் அதே தான், ரியரும் அதே தான். அங்கே தான் நம்ம ஆட் பண்ணணும், அங்கே தான் டெலீட் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த எம்டியோட கண்டிஷன். அதே ஃபுல் அப்படின்னா நமக்கு வந்து இது சர்க்குலர்னால ஃபுல்லுங்கிறப்போ ரியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 0 வந்து ஃப்ரண்ட் அப்படின்னா 4 வந்து ரியராக இருக்கும். நம்ம 1 by 1 ஆட் பண்ணிட்டு வரும்போது லாஸ்டாக 4 வரும் இல்லையா. ஸோ 4 + 1 மாடுலோ டிவிஷன் சைஸ், ஓகே ஓவரால் சைஸ் வந்து 5 தானே. ஸோ ஈக்குவல்ஸ் ஃப்ரண்ட் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வந்து ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரியர் வந்து நம்ம 4ன்னு வச்சிட்டோம் அப்படின்னா 5 மாடுலோ டிவிஷன் 5னா தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. 0ங்கிறது ஃப்ரண்ட் இல்லையா. ஸோ வந்து அப்போ நமக்கு ஃபுல் அப்படிங்கிறது இது. சப்போஸ் வந்து 1ல இருக்கு அப்படின்னா ஆர் 2ல இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும், இப்போ 3ல இருக்கு அப்படின்னா அதோட ரியர் எதுவா இருக்கும் அப்படின்னா 2வா இருக்கும் இல்லையா. ஸோ 2 + 1 மாடுலோ டிவிஷன் 5 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும், ஆன்சர் 3ன்னு வரும் இல்லையா. ஸோ அதோட ஃப்ரண்டோட வேல்யூ வருது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே ஃபுல்னு அர்த்தம். ஓகே, இதான் வந்து கண்டிஷன். கியூவோட எம்டி ஃபுல் கண்டிஷன் இதுதான். இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. லாஜிக் வந்து இதுதான். ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன். தென் கொஸ்டின் நம்பர் 3, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரையாரிட்டி கியூ? ஸோ இது எல்லாமே ப்ரையாரிட்டி கியூவோட அப்ளிகேஷன்ஸ் தான். அன்டூ ஆப்ரேஷன்ஸ் இன் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் தான் வந்து ப்ரையாரிட்டி கியூவோட அப்ளிகேஷன்ல வராதது. அண்ட் கொஸ்டின் நம்பர் 4, ப்ரையாரிட்டி கியூ இஸ் இம்ப்ளிமெண்டட் பை, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், எல்லாமே இம்ப்ளிமெண்டட் பட் த மோஸ்ட் ப்ரிஃபரபிள் வந்து ஹீப் தான். ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஹீப் தான் செலக்ட் பண்ணணும் ப்ரையாரிட்டி கியூ. தென் எக்ஸ்பிரஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் n-1 ஸ்டார். இது வந்து பிக் ஓ நொட்டேஷன்ல n-1 ஸ்டார், இது ஜஸ்ட் வந்து அரித்மெட்டிக் தான். ஓகேவா. n அப்படின்னா இப்போ நமக்கு வந்து சப்போஸ் 5ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5 - 1 ஸ்டார் 5 - 7. ஓகே, ஸோ 4 ஸ்டார் தென் -2 அப்படிங்கிறப்போ -8ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் நமக்கு கிடைக்குது. ஓகே, இது வந்து எதை பேஸ் பண்ணி நமக்கு சேஞ்ச் பண்றது இல்லை. தட் இஸ் இமீடியட்டா அந்த ஆப்ரேஷன் பண்ணா கிடைச்சிரும். சப்போஸ் 6ஆ இருந்ததுன்னா 6 - 1 அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷன் தான் பண்ணுவோம் தவிர இதுல நம்ம லூப் அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணி இதோட ஐட்ரேஷன்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆக போறதில்ல. அட் த கான்ஸ்டன்ட் டைம் நம்ம வந்து என்னோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சா இதை டைரக்டான ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சிட போகுதுங்கிறதுனால இதோட ஆன்சர் வந்து
ஆர்டர் ஆஃப் 1 தான். Next, if we want to find the last node of a singly linked list, then the correct coding is last node வேணும் single linked list. Okay, single linked list அப்படின்னா நமக்கு ஒரு டேட்டா ஒரு நெக்ஸ்ட் லிங்க்ன்னு இருக்கும். ஓகே, தட் இஸ் நெக்ஸ்ட் நோட வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்றது. இது வந்து டேட்டாவா இருக்கும். இந்த நெக்ஸ்ட் நோட பண்றது நம்ம லிங்க் அப்படின்னு வச்சுக்கலாம். பிகாஸ் வந்து அது நெக்ஸ்ட் நோட லிங்க் பண்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம இப்ப டெம்ப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெம்போட லிங்க் நாட் ஈக்குவல் டு நல். ஓகே, நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா டெம்ப் ஈக்குவல் டு டெம்போட லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்ததுன்னா டெம்ப் ஈக்குவல் டு டெம்போட லிங்க். அப்ப இப்ப டெம்ப் வந்து எதா மாறிடும்? டெம்போட லிங்க்ல என்ன நோடு இருக்கு? இது வந்து 1000 வச்சுக்கோங்க, இது 2000, இது 3000. ஓகே, ஸோ டெம்போட லிங்க்ல வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா அந்த வேல்யூவை பாயிண்ட் பண்ணிடும். தட் இஸ் வந்து டெம்ப் வந்து 2000ல என்ன இருக்கோ அது வந்துடும். ஸோ இதால நம்ம லாஸ்ட் நோட வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? செகண்ட் நோடு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது கிடையாது. தென் இஃப் அப்படின்னா டெம்போட டேட்டா ஈக்குவல் டு நம்பரா இருந்துச்சுன்னா டெம்போ ஈக்குவல் டு டெம்போட லிங்க் அப்படின்னாலும் செகண்ட் தான் வந்து வரும். ஸோ இதுவும் கிடையாது. வைல் டெம்போட லிங்க் இஸ் நாட் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் லிங்க்னு வைல் லுக்குள்ள பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தா டெம்போடது என்ன 2000 இருக்கும். நெக்ஸ்டும் அது வந்து இந்த இப்ப இது வந்து டெம்பா மாறிடும் செகண்ட் ஐட்ரேஷன்ல. ஓகே, ஸோ இப்போ வந்து டெம்பை வந்து அது மறுபடியும் செக் பண்ணுது. டெம்போட லிங்க் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தா அதோட நெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு. ஸோ வந்து இப்ப டெம்ப் எதுவா மாறிடும்? டெம்ப் ஈக்குவல் டு 3000ல இருக்கிறது எடுத்துக்கும். அது நெக்ஸ்ட் மறுபடியும் ஐட்ரேஷன்ல டெம்ப் ஈக்குவல்ஸ் டு நாட் ஈக்குவல் டு நல் அப்படிங்கறது பார்க்கும். பட் இந்த இடத்துல லாஸ்ட் நோடுங்கிறப்போ அது நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபெயில் ஆகும்போது இதோட ஸ்டாப் ஆயிரும். அப்ப நமக்கு லாஸ்ட் நோடு வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, வைல் டெம்போட லிங்க் வந்து நாட் ஈக்குவல் டேட்டா அப்படின்னா தட் இஸ் இது வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸா இருக்கிறதுனால இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் ஃபார் ஆக்சஸிங் த லாஸ்ட் நோடு. நெக்ஸ்ட் டே 79ஓட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? The number of edges from the root to the node is called, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரூட்ல இருந்து மேல இருந்து கீழே வரும்போது நம்ம டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டெப்த் ஹைட்ல இருந்து வரும்போது நம்ம பண்றது டெப்த். ஓகே, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் டெப்த். நெக்ஸ்ட், which of the following is not an advantage of trees? ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அண்டு ரீடு ஆப்ரேஷன்ஸ் இன் நோட் பேட் தான் வந்துட்டு நாட் அன் அட்வான்டேஜ். ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி. ஃபாஸ்டர் சர்ச் வந்து நம்ம ட்ரீ அதுக்காக தான் யூஸ் பண்றோம். தென் ரூட்டர்ஸ் அல்காரிதம்ஸ் வந்து ட்ரீஸோட அட்வான்டேஜ்ல ஒன்று தான். ஸோ அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. த டிகிரி ஆஃப் அ ட்ரீ இஸ் த டேஷ் டிகிரி ஆஃப் அ நோட் இன் த ட்ரீ. ஸோ வந்து நமக்கு எப்பவுமே ஒரு ஓவரால் ட்ரீயோட டிகிரி வந்து நம்ம என்ன பார்ப்போம், அதுலேயே வந்து எதுக்கு நிறைய டிகிரி இருக்கோ அதுதான் வந்து நம்ம டிகிரின்னு எடுத்துப்போம். ஸோ எந்த நோடுக்கு அதிகமான டிகிரி இருக்கோ அதுதான் அந்த ட்ரீயோட டிகிரின்னு எடுத்துப்போம். ஸோ மேக்சிமம் டிகிரி ஆஃப் அ நோடு எதுவோ அதுதான் வந்து நம்ம டிகிரி ஆஃப் த ட்ரீன்னு எடுத்துப்போம். ஸோ ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட் ஆன்சர். தென் ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த ஹைட் ஆஃப் அ ட்ரீ வித் சிங்கிள் நோடு? ஒரே ஒரு நோடு தான் இருக்கு அப்படின்னா அதோட ஹைட் என்னவா இருக்கும்? தட் இஸ் 0வா தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 0. Which data structure is used for implementing recursion? ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். recursion வந்து ஸ்டாக்கோட அப்ளிகேஷன். Which of the following data structure can be used for parenthesis matching? நம்ம அதுவும் வந்து ஸ்டாக்கோட அப்ளிகேஷன்ல பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ 2 இது வரும்போது அது வந்து ஜஸ்ட் பாப் பண்ணிடும். ஓப்பன் க்ளோஸ் வரும்போது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லாஸ்டா எம்டி வந்துச்சு அப்படின்னா parenthesis மேட்சிங்கா இருக்குங்கிறது. ஸோ அதோட அப்ளிகேஷன் வந்து எதுனா ஸ்டாக்கோட அப்ளிகேஷன் தான் parenthesis மேட்சிங். த ஆப்டிமல் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் டு சால்வ் டவர் ஆஃப் ஹனாயும் வந்து ஸ்டாக் தான்.
Next question number 8. What would be the prefix notation for the given equation? Prefix அப்படின்னா நம்ம first என்ன பண்ணணும்? Change பண்ணணும். என்ன நமக்கு இங்க expression கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே reverse பண்ணணும். So C star B plus A அப்படின்னு வரும். இல்லையா? So இப்ப நம்ம அதை stackல பண்ணோம் அப்படின்னா open bracket C then star then B then close bracket வந்ததுமே நம்ம பாப் பண்ணிடுவோம் இல்லையா பாப் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் இப்போ ஸ்டாக் எம்டியா இருக்கும் அடுத்து இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா பிளஸ் பண்றோம் தென் ஏ அதோட எக்ஸ்பிரஷன் முடிஞ்சிருச்சுனால மறுபடி ஸ்டாக்ல இருக்கிறதெல்லாம் பாப் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளஸ் வரும் ஸோ இந்த மாதிரி வரதை மறுபடியும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் பிளஸ் ஏ ஸ்டார் பி சி அப்படின்னு வருது ஸோ நமக்கு இது எங்க வருதுன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேட்டர்ஸ் இதுல வந்து என்ன ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னா நமக்கு வந்து எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்புறமா ஸ்டார் அப்புறமா பிளஸ் அப்புறமா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி வரும் ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி பார்க்கறது அதுதான் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பவர் வர்றது நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக்ல வந்து ஸ்டாரும் ஸ்லாஷும் அடுத்து வந்து பிளஸ் மைனஸ் வரும் ஓகே லாஸ்டா தான் வந்து நமக்கு பிட்வைஸ் அண்ட் அதெல்லாம் வரும் பிட்வைஸ் அண்ட் ஆர் அதெல்லாம் இந்த இடத்துல டாலருங்கிறது ஒரு ப்ராப்பரான ஆப்ரேட்டரே கிடையாது ஓகே ஸோ இதுல வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த கேப் What would be the prefix notation for the given equation? Prefix notation கேட்டிருக்காங்க ஸோ என்ன பண்ணணும் நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணணும் ஸோ டி கேப் சி கேப் பி கேப் ஏ ஓகே ஸ்டாக்ல பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டி வந்துருச்சு ஸோ இங்க வந்துட்டோம் கேப் நெக்ஸ்ட் வந்து சி மறுபடி கேப் வரும்போது நம்ம என்ன பண்றோம் அதை பாப் பண்றோம் ஓகே ஸோ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கு அப்படின்ட்டு நம்ம அதை பாப் பண்றோம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கேப் இருக்கும் தென் பி மறுபடி கேப் பண்ணும்போது மறுபடி பாப் பண்றோம் அடுத்து ஏ மறுபடி பண்ணும்போது திருப்பியும் நம்ம பாப் பண்ணிடுறோம் ஸோ இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா கேப் ஏ கேப் பி கேப் சி டி அப்படின்னு வர்றதுனால நமக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்டா இருக்கும் நெக்ஸ்ட் டே 80யோட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா கொஸ்டின் நம்பர் 1 இன் அ ஸ்டாக் இஃப் யூசர் ட்ரைஸ் டு ரிமூவ் அன் எலமெண்ட் ஃப்ரம் எம்டி ஸ்டாக்னா என்னது அண்டர் ஃப்ளோ ஓகே கீழே இருக்கு அதாவது ஒரு பர்டிகுலர் லெவலை விட கீழே இருக்கு அதுல எதுவுமே இல்லைங்கிறப்போ என்னது அதை விட கீழே இருக்குங்கிறதுனால அண்டர் ஃப்ளோ ஓகே நெக்ஸ்ட் வந்து புஷிங் அன் எலமெண்ட் இன்டு அ ஸ்டாக் having 5 element and stack of size 5 then stack becomes already having 5 elements okay அதோட சைஸே வந்து 5 தான் ஆல்ரெடி வந்து அதுல 5 elements இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம மறுபடி புஷ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் ஓவர்ஃப்ளோ ஆகும் ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர் தென் கொஸ்டின் நம்பர் 3 ஹியர் இஸ் அன் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் 4 plus 3 star 6 star 3 minus 12 Suppose that we are using the usual stack algorithm to convert the expression from infix to postfix கொடுத்திருக்காங்க ஸோ இதில் எவாலுவேஷன்லாம் கிடையாது ஓகே நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவாலுவேஷன் தப்பாக நினச்சிட்டு பண்ணக்கூடாது இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் தட் வில் அப்பியர் ஆன் த ஸ்டாக் அட் ஒன் டைம் எப்போ வந்து மேக்ஸிமம் அட் த டைம் வந்து மேக்ஸிமம் 4 எவ்வளோ நம்பர்ஸ் வந்து இருக்கும் இதில் அப்படிங்கிறது தான் இதோட கொஸ்டின் ஓகே ஸோ 4 இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 4 வந்து இங்க பண்ணிடுறோம் தென் ஆப்ரேட்டரை வந்து இன்சர்ட் பண்றோம் தென் 3 அப்புறமா ஸ்டார் அதை விட ஹையர் ப்ரையாரிட்டி தான் ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் தென் மறுபடி ஓப்பன் பிரேஸ் வருது ஸோ ஓப்பன் பிராக்கெட் அதுக்கப்புறமா 6 வருது 6 எங்க எடுத்துக்கிறோம் மறுபடி ஸ்டார் அப்புறமா 3 மறுபடி மைனஸ் வரும்போது மைனஸ் அதை விட கம்மியானது இல்லையா ஸோ நம்ம ஸ்டாரை வந்து பாப் பண்ணிடுறோம் பாப் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம மைனஸை வந்து
புஷ் பண்ணிக்கிறோம். மறுபடி 12 வருது. அப்புறமா க்ளோஸ் பிரேஸ் வருது இல்லையா? க்ளோஸ் பிரேஸ் வரும்போது நம்ம இந்த ஓப்பன் பிரேஸ் வரைக்கும் இருக்கிறத பாப் பண்ணிடுவோம். ஸோ மைனஸை மட்டும் நம்ம பாப் பண்ணுறோம். அதோட நமக்கு ஓவரால் எக்ஸ்பிரஷன் முடிஞ்சிட்டதுனால டாப்ல என்ன இருக்கு? ஸ்டார் இருக்கு, அதுக்கப்புறமா ப்ளஸ் இருக்கு. ஸோ இதான் வந்து நம்ம பண்ற ஒரு இது. பட் இதுல நம்ம என்ன ஆர்டர் பண்ணும்போது மேக்சிமம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு நோட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் ப்ளஸ் வந்துச்சு, அப்புறமா ஸ்டார், அப்புறமா ஓப்பன் பிராக்கெட் வந்து நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஸ்டார் பண்ணோம். ஸ்டார் பண்ணதுக்கு அப்புறமா மைனஸ் வரும்போது நமக்கு அதை வந்து பாப் பண்ணிட்டோம். மறுபடி என்ன பண்ணோம்? மைனஸ்க்கு அப்புறமா 12, அப்புறமா க்ளோஸ் வந்ததுமே நம்ம பாப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ மேக்சிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 4. Convert the following infix expression to postfix from using a stack. Postfix form using a stack கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து போஸ்ட்ஃபிக்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ்ஸை வந்து ஸ்டாக்ல வந்து நம்ம புஷ் பண்ணியாச்சு. தென் ஒய் ஸ்டாக்ல வந்து ஸ்டாரை புஷ் பண்ணுறோம். தென் ஜெட், அப்புறமா ப்ளஸ் வருது. ப்ளஸ் வரும்போது ஸ்டாரை விட ப்ளஸ் வந்து கம்மியானது. ஸோ ஸ்டாரை வந்து நம்ம பாப் பண்ணிடுவோம். ஓகே, ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருக்கிறத வந்து நம்ம பாப் பண்ணிட்டு தான் அடுத்ததை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாரை வந்து பாப் பண்ணிட்டு அப்புறமா ப்ளஸ்ஸை வந்து நம்ம இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம பண்ணணும். பட் இந்த ப்ளஸ்ஸை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்கே ஒரு ப்ளஸ் வந்து ஹையர் ப்ரையாரிட்டியாக இருக்கிறதுனால இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம மறுபடி பாப் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ அந்த ப்ளஸ்ஸை பாப் பண்ணிட்டோம் அப்படின்னா புதுசாக உள்ள இந்த ப்ளஸ் தான் இப்போ ஸ்டாக்குக்குள்ளே இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட், தென் பி வருது. ஸோ பி இங்கே வந்துடும். தென் ஸ்டார், அப்புறமா கியூ, மறுபடி ப்ளஸ் வராங்க. ப்ளஸ் வரும்போது என்ன ப்ராப்ளம்? ஹையர் ப்ரையாரிட்டி ஸ்டார் இருக்கு. ஸோ ஸ்டாரை வந்து நம்ம பாப் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம ப்ளஸ்ஸை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, மறுபடி ஆர் வருது. அப்புறமா க்ளோஸ் ப்ராக்கெட் வரும்போது நம்ம இது வரைக்கும் பாப் பண்ணிடுவோம். ஸோ ப்ளஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இதில் இதெல்லாமே பாப் ஆயிருச்சு. வெறும் ப்ளஸ் மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? ஸ்டார் வராங்க. ஸோ ஸ்டாரை நம்ம மறுபடி ஸ்டாரை செக் பண்ணுறோம். ஸ்டார் வந்து நோ ப்ராப்ளம் வந்துடும். அதுக்கப்புறமா எஸ். ஓகே, எஸ்ங்கிறப்போ மறுபடி எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறப்ப பாப் பண்ணுறோம். ஸ்டார் ப்ளஸ். ஓகே, ஸோ என்ன வருது? எக்ஸ் ஒய் ஜெட் ஸ்டார் ப்ளஸ் பி கியூ ஸ்டார் ஆர் ப்ளஸ் எஸ் ஸ்டார் ப்ளஸ் அப்படின்னு வர்றது எது நமக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5. இது வந்து நமக்கு ஸ்டாக்கோட ஸ்ட்ரக் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாக்கோட டாப். ஓகே, இதுதான் டாப்பாக இருக்கும். ஸ்டாக்கோட டாப் ஈக்குவல்ஸ் -1. -1னா எங்க 0லேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3ன்னு. -1 அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? எம்டின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஸ்டாக்கோட டாப் வந்து -1 இருந்தால் ரிட்டன் 1 அப்படின்னா நமக்கு இதை எதை செக் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஸ்டாக் எம்டியான்னு செக் பண்ணுறதுக்கான கோடு தான் இது. What is the time complexity of pop operation when the stack is implemented using an array? ஓகே, அரே யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாப் ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ணுவோம்? எப்போவுமே நமக்கு வந்து டாப்ல இருக்கிறதான் பாப் பண்ண போகிறோம். ஸோ பாப்க்கு எப்போவுமே நமக்கு ஆர்டர் ஆஃப் 1 டைம் தான் நமக்கு ஆக போகுது. ஆர்டர் ஆஃப் 1. தென் டே 81ஓட கொஸ்டின்ஸோட ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்க்கலாம். Which of the following is true about binary trees? So first point, every binary tree is either complete or full. So எல்லா binary treeயும் கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கணுங்கிற ஒரு கம்பல்ஷன் கிடையாது இல்லையா? கம்ப்ளீட் அப்படின்னா என்னது? லாஸ்ட் லெவல் தவிர மற்ற
எல்லா லெவலுமே வந்து ஃபில்லா இருந்துச்சு. இது வந்து லாஸ்ட் லெவல், இது ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், இது தேர்ட் லெவல். ஸோ லாஸ்ட் லெவலை தவிர அதுக்கு ப்ரீவியஸா இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கம்ப்ளீட் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் ட்ரீனா என்னது? ஒரு நோடுக்கும் 0 சில்ட்ரனா இருக்கணும், ஆர் வந்து 2ஆ இருக்கணும். 1 அப்படி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் அ ஃபுல் ட்ரீ. ஃபுல் பைனரி ட்ரீ அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. ஸோ எவ்ரி பைனரி ட்ரீ இஸ் எய்தர் கம்ப்ளீட் ஆர் ஃபுல் அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு இது பண்ண முடியாது. பிகாஸ் வந்து இப்படி இருந்தா இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பைனரி ட்ரீ தான். பைனரி ட்ரீனா என்னது? மேக்சிமம் வந்து 2 சில்ட்ரன் இருக்கணும் அப்படிங்கறதான் பைனரி ட்ரீ. ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் வந்து இது வந்து கம்ப்ளீட் ட்ரீயா இல்ல, பிகாஸ் வந்து இந்த லெவல் ஃபில் ஆக முன்னாடியே இந்த லெவல் ஃபில் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் ட்ரீ. ஆஸ் வெல் அஸ் ஃபுல் பைனரி ட்ரீயா, ஏன்னா இதுக்கு வந்து சிங்கிள் சைல்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தா அது ஃபுல்லாவும் இருக்காது. ஸோ இது வந்து ராங். நெக்ஸ்ட், எவ்ரி கம்ப்ளீட் பைனரி ட்ரீ இஸ் ஆல்சோ அ ஃபுல் பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து எல்லா லெவலும் எப்படி இருந்தா இது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீ தான். பிகாஸ் வந்து லாஸ்ட் லெவல் மட்டும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆகாமையும் ஆகியும் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற லெவல்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணுங்கிறதா அதோட ஒரே ஒரு இது. ஸோ இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் சைல்டோட இருந்தா தட் இஸ் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. பட் ஃபுல் பைனரி ட்ரீயா அப்படின்னா ஃபுல் பைனரி ட்ரீ கிடையாது. ஸோ இந்த பாயிண்டும் வந்து வேலிட் கிடையாது. எவ்ரி ஃபுல் பைனரி ட்ரீ இஸ் ஆல்சோ அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் பைனரி ட்ரீ வந்து கண்டிப்பா பைனரி ட்ரீயா அப்படின்னா இப்ப இது வந்து ஒரு ஃபுல் பைனரி ட்ரீ தான். பட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீயா அப்படின்னா இல்ல. பிகாஸ் இந்த லெவல் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இது லெவல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுல பாருங்க, இதுக்கு நோட் இல்லாம இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ இதுவும் இன்கம்ப்ளீட். லாஸ்ட் லெவல் இன்கம்ப்ளீட்டா இருந்தா அது ஓகே கம்ப்ளீட் பைனரி ட்ரீக்கு. பட் அதோட ப்ரீவியஸ் லெவல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் லெவல் ஃபில் ஆகணும். அதான் கம்ப்ளீட் பைனரி ட்ரீயோட ஒரு ரூல். இதுல வந்து இப்ப அடுத்த நோடு நம்ம இங்க இன்சர்ட் பண்ணக்கூடாது. இதுல இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இங்க நம்ம வர மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஸோ எவ்ரி ஃபுல் பைனரி ட்ரீ இஸ் ஆல்சோ கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்றதும் ராங் தான். ஸோ இதுல எது ட்ரூ அப்படின்னா நன் ஆஃப் த அபோவ், எதுவுமே ட்ரூ கிடையாது அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் வந்து கிவ் அன் எக்ஸ்பிரஷன். இதுல போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 செகண்ட். ஓகே, இதோட போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதோட ப்ரிஃபிக்ஸ் வந்து பிளஸ் பிளஸ் ஏ ஸ்லாஷ் ஸ்டார் பிடி மைனஸ் இஎஃப்ஜி அப்படின்னு வரும். ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதான் ப்ரிஃபிக்ஸ். ஸோ இது வந்து ராங். த ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் த ரிவர்ஸ் ஆஃப் த போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அது கிடையாதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் நம்ம தனியா அந்த தட் இஸ் வந்து இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி மறுபடி ஸ்டாக் ப்ரையாரிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி கிடைக்கிறத ரிவர்ஸ் பண்ணா கிடைக்கிறது தான் வந்து ப்ரிஃபிக்ஸா இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். த ஆர்டர் ஆஃப் ஆப்பரன்ஸ் இன் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆர் த சேம். எஸ், எல்லாத்துலயுமே ஆப்பரன்ஸ் வந்து இந்த மாதிரி ஏ பி டி இஎஃப்சி அந்த மாதிரி தான் வரும். ஓகே, அந்த ஆர்டர்ல தான் வரும் தவிர நமக்கு ரிவர்ஸ்ல அந்த மாதிரி எப்பவுமே வராது. ஸோ இது வந்து கரெக்ட். அதே மாதிரி த ஆர்டர் ஆஃப் ஆப்பரன்ஸ் இன் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன், ப்ரீஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் எல்லா எக்ஸ்பிரஷனுமே வந்து ஆர்டர் ஆஃப் ஆப்பரன்ஸ் வந்து சேமா இருக்கும். ஸோ ட்ரூங்கிறப்போ நமக்கு ஆப்ஷன் செகண்ட் ஒன் தான் கரெக்ட். தட் இஸ் ஆப்ஷன் சி அண்ட் டி ஒன்லி. Question number 3, level of a node is a distance from root to that node. For example, level of root is 1. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரூட் இருக்கு, அதை வந்து நம்ம லெவல் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதோட லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டுலாம் வந்து லெவல் 2ல இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆன் லெவல் ஐ ஆஃப் அ பைனரி ட்ரீ. ஒரு லெவலை வந்து நம்ம ஐன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், கரெக்டா இருக்கா அப்படிங்கறது நம்ம இதை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். 2 பவர் இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் வந்து 1ல இருக்கு இல்லையா? ஸோ 1 அப்படிங்கிறப்போ 1 மைனஸ் 1ங்கிறப்போ நமக்கு 2 பவர் 0 1 தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு இது கரெக்டா இருக்கு.
நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 2 பவர் 2 மைனஸ் 1 என்னது 2 பவர் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறப்போ அந்த லெவல்ல நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 2 கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட்ல வந்து சப்போஸ் இது மேக்ஸிமம் நோடுன்னு கொடுத்ததுனால நம்ம மேக்ஸிமம் ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுல வந்து நமக்கு லெவல் 3யா இருக்கும். லெவல் 3ல 2 பவர் 3 மைனஸ் 1 அப்படிங்கிறப்போ 2 பவர் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வருது. ஸோ இது நமக்கு எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால இதை நம்ம ஒரு ஆப்ஷனா செலக்ட் பண்ணிக்கலாம். எனிஹவ் செகண்ட் இதை பார்க்கலாம். நம்ம ரூட் நோட்ல 2 பவர் 1 அப்படின்னா 2 நோட்ஸ் இருக்கணும் லெவல் 1ல. பட் இங்க ஒரு நோடு தான் இருக்குங்கிறப்ப இது ராங் அப்படிங்கறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஆப்ஷன் சியை வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 2 பவர் லெவல் வந்து 1 பிளஸ் 1ங்கிறப்போ தட் இஸ் 2 பவர் 2 4 வரணும். லெவல் 1லயே 4 நோட்ஸ் இருக்கிற மாதிரி வருது. ஸோ அதுவும் வந்து நமக்கு கரெக்ட் இல்ல. ஆப்ஷன் சியும் ராங் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் டி வந்து 2 பவர் I plus 1 by 2. ஸோ ரூட்டையே நம்ம பார்ப்போம். 1 plus 1 by 2 தட் இஸ் 2 by 2 அப்படிங்கிறப்போ 2 பவர் 1ங்கிறப்போ லெவல் 1ல 2 நோட்ஸ் இருக்கணும். பட் லெவல் 1ல நமக்கு ஒரு நோடு தான் இருக்குங்கிறப்போ இதுவும் வந்து நமக்கு ராங்கா தான் வருதுங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சரா இருக்கும். Then question number 3. The level of nodes is a distance from root to that node. Okay, that is the correct answer வந்து option A. Sorry. Then question number 4. A binary tree is full binary tree நம்ம எப்ப சொல்வோம்? either வந்து லீஃபா இருக்கணும் அல்லது வந்து 2 child இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது. ஸோ அது வந்து ட்ரூ நமக்கு தெரியும். கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா என்னது? ஆல் லெவல்ஸ் எக்ஸப்ட் பாசிபிளி த லாஸ்ட் லெவல் மட்டும் கம்ப்ளீட்லி ஃபுல்லா இருக்கணும். லாஸ்ட் லெவல் வந்து ஹேஸ் ஆல் இட்ஸ் நோட்ஸ் டு த லெஃப்ட் சைடு. ஓகே, இப்போ வந்து இது மாதிரி கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா எல்லா நோடும் ஃபில் ஆயிருக்கணும். எல்லா லெவலும் லாஸ்ட் லெவல் மட்டும் நமக்கு ஃபில் ஆகாமையும் அல்லது ஆகியும் இருக்கலாம், ரெண்டும் இருக்கலாம். இப்போ இந்த லெவல் வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவல்ல வந்து லெஃப்ட் சைட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் ஆயிருக்கணும். சப்போஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இது கம்ப்ளீட் பைனரி ட்ரீயான்னு கேட்டாங்கன்னா கிடையாது. பிகாஸ் வந்து லெஃப்ட்ல எல்லாம் ஃபில் ஆகாம ரைட்ல மட்டும் ஃபில் ஆயிருக்காது. ஓகே, அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ வந்து இதுல லாஸ்ட் லெவல் has all its nodes to the left sideல தான் இருக்கணும் first. ஓகே, so இதுவும் வந்து true தான். So which statements are true அப்படின்னா ஆப்ஷன் வந்து 1 and 2. Next question number 5. The height of a binary tree is the maximum number of edges in any root to leaf path. The maximum number of nodes in a binary tree of height h. இது வந்து நமக்கு ஃபார்முலா தான். ஓகே, 2 பவர் அதாவது மேக்சிமம் ஒரு ஹைட் கொடுத்திருந்தாங்க. ஹைட் ஹெச் அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் அ பைனரி ட்ரீ ஆஃப் ஹைட் ஹெச் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தான். தட் இஸ் 2 பவர் ஹெச் பிளஸ் 1 மைனஸ் 1. ரூட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப், இதுல என்ன கிடைக்காங்க பாருங்க, ஒரு லெவல் கிடையாது. த மேக்சிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் பைனரி ட்ரீ. ஒரு லெவல்ல வரும்போது எவ்வளவு மேக்சிமம் நம்பர் இருக்கும். இப்ப வந்து லெவல் 0ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தட் இஸ் ஹைட் வந்து 0. ஹைட் தானே நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஹைட் 0 அப்படிங்கிறப்போ நமக்கு 2 பவர் 0 பிளஸ் 1 மைனஸ் 1. ஸோ 2 பவர் 1 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹைட் லெவல்ல வந்து நமக்கு 1 இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஹைட் 1ஆ இருக்கும்போது, ஓகே, ஹைட் வந்து 1ஆ இருக்கும்போது நமக்கு மேக்சிமம் நோட்ஸ் எவ்வளவு? 3 வரணும். ஸோ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஹைட் வந்து 1 plus 1 minus 1 that is equal to 2 power 2 minus 1 that is equal to 4 minus 1 equal to 3. ஓகே, இதுல அந்த லெவல்ல நம்ம எடுத்துக்க கூடாது. டோட்டல் எவ்வளவு அப்படிங்கிறது தான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஓகேவா, ஆஃப் ஹைட் ஹெச், மேக்சிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் பைனரி ட்ரீ. பைனரி ட்ரீயோட மேக்சிமம் நம்பர் இவ்வளோ ஹைட் இருக்கிற ஒரு பைனரி ட்ரீல எவ்வளவு மேக்சிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குங்கிறதோட ஃபார்முலா தான் 2 பவர் ஹெச் பிளஸ் 1 மைனஸ் 1 அப்படிங்கிறது. ஸோ இதான் வந்து நமக்கு கரெக்டான ஃபார்முலா. In question number 6,
கன்சிடர் அ நோட் எக்ஸ் இன் அ பைனரி ட்ரீன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு வந்து 2 சில்ட்ரன் இருக்காங்க. லைக் ஒரு ஏயோ பியோ அப்படி எடுத்துக்கலாம். லெட் ஒய் பி இன்ஆர்டர் சக்கசர் ஆஃப் எக்ஸ். ஓகே, சக்கசர்னா என்னது? நெக்ஸ்ட் வர்றது. சப்போஸ் 5 இருந்ததுன்னா 6 தான் அதோட இன்ஆர்டர் சக்கசரா இருக்கும். ஓகே, இப்ப 5 இங்க இருக்கு அப்படின்னா அதை விட பெரிய நம்பரை வந்து நம்ம இங்க வந்து ஸ்டோர் பண்ணுவோம். லைக் 10 அப்படிங்கிறது. ஸோ அதோட லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கும்? 6ங்கிற அதோட நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5க்கு அடுத்து வர நம்பர் எங்க இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட்ல என்ன இருக்கோ அங்கதான் வந்து ஒரு நோடோட சக்கசர் இருக்கும். ஓகே, ஒரு பர்டிகுலர் நோடோட சக்கசர் வந்து லெஃப்ட் மோஸ்ட் நோட்ல தான் வந்து அதோட சக்கசர் இருக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒய் ஹாஸ் நோ ரைட் சைல்டு. மேபி அதுக்கு ஒரு ரைட் சைல்டு வந்து 7 ஒரு வேல்யூல இருக்கலாம். ஓகே, ஸோ இது ராங். ஒய் ஹாஸ் நோ லெஃப்ட் சைல்டு. சப்போஸ் வந்து அதோட லெஃப்ட் சைல்டா இருந்தா கண்டிப்பா அதை விட கம்மியான வேல்யூவா இருக்கணும், 4 இருக்கணும். சப்போஸ் 4 இருந்தா இதை விட கம்மியா இந்த சைடு வந்துரும் இல்லையா? ஸோ சப்போஸ் 5 இருந்தது அப்படின்னா சேம் இதே நம்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பாசிபிலிட்டி கிடையாது. எது லெஃப்ட் மோஸ்டோ அதுதான் இதோட இமீடியட் சக்கசரா இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு லெஃப்ட் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிறதுனால அதுதான் வந்து ட்ரூவா இருக்கும். ஒய் ஹாஸ் போத் சில்ட்ரன் கண்டிப்பா இல்ல, அதுக்கு லெஃப்ட் இருக்கவே இருக்காது. நன் ஆஃப் தபோ கிடையாது. பிகாஸ் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். எது வந்து அதோட சக்கசரா வருமோ அது அதோட ரைட் சப்ட்ரியோட லெஃப்ட் மோஸ்ட் நோடா இருக்கும். ஓகேவா? The height of the tree is the length of the longest root to leaf path in it. The maximum or minimum number of nodes in a binary tree of height h. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. ஸோ மேக்சிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் ஒரு ஹைட் அப்படின்னா நம்ம 2 பவர் ஹெச் பிளஸ் 1 மைனஸ் 1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ 2 பவர் ஹெச்னா நமக்கு இங்க வந்து 5ன்னு தெரியும். ஸோ 5 பிளஸ் 1 6 மைனஸ் 1. 2 பவர் 6னா நம்ம ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுதான். டக்குன்னு நீங்க சொல்லணும் 64 மைனஸ் 1 தட் இஸ் 63. ஸோ மேக்சிமம்ங்கிறது 63. மேக்சிமம்கான ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. மினிமம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா என்னது? ஸ்கியூடா இருக்கணும். ஓகே, அதாவது மினிமம் அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு நோடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, 5 லெவல்ஸ் அப்படின்னா இது வந்து ஹைட் வந்து 0, ஹைட் 1, ஹைட் 2, ஹைட் 3, ஹைட் 4, ஹைட் 5 இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு மினிமம் அப்படின்னாலே அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஹெச் பிளஸ் 1. என்ன ஹைட்டோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு நோடு இருக்கும். தட் இஸ் ரூட்ல இருக்கிற நோட நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மினிமம் ஹெச் பிளஸ் 1 அப்படிங்கிறப்ப நமக்கு 5 பிளஸ் 1ங்கிறப்போ 6 நோட்ஸ் வந்து மினிமம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 63 and 6. கொஸ்டின் நம்பர் 8. A strictly binary tree. Strictly binary tree என்ன சொன்னோம்? ஃபுல் பைனரி ட்ரீ. தட் இஸ் வந்து எய்தர் 0வா இருக்கணும் சில்ட்ரன் ஆர் வந்து 2 சில்ட்ரன் இருக்கணும். இதுதான் வந்து ஃபுல் பைனரி ட்ரீயோட ஒரே ஒரு ரூல். ஓகே, 10 லீஃப் அப்படின்னா ஃபுல் பைனரி ட்ரீக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்னல் நோடு எவ்வளவோ பிளஸ் லீஃப் எவ்வளவோ அது ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் நோட்ஸ் வந்து கிடைச்சிரும். ஓகே, இது வந்து ஒரு ஃபார்முலா. இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா தட் இஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பவர் i பிளஸ் 1 அப்படிங்கிறது இன்டர்னல் நோடு கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வரும். ஓகே, 2i தட் இஸ் 2 இன்டூ இன்டர்னல் நோட்ஸ் எவ்வளவோ அது கூட மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அதே வந்து நமக்கு இன்டர்னல் நோட்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, லீஃப் மட்டும்தான் எவ்வளோ தெரியும் அப்படின்னா அதை நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணாலே கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நீங்க டைரக்டாவே வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2l. இதுக்கு எப்படி பிளஸ் பண்ணமோ அதே மாதிரி 2l மைனஸ் 1 அப்படியே நம்ம ஃபார்முலா இருக்கு. ஸோ இன்டர்னல் நோட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். லீஃப் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. ரெண்டுமே கொடுத்தாங்க அப்படின்னா
ரெண்டையும் ஆட் பண்ணாலே நமக்கு டோட்டல் நோட்ஸ் எவ்வளோன்னு கிடைச்சோம். இந்த இடத்துல நமக்கு லீஃப் நோட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ n ஈக்குவல் டு 2 into 10 minus 1. ஸோ 20 minus 1 equal to 19 தான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப். ஸோ எக்ஸாக்ட்லி 19 நோட்ஸ் அப்படிங்கறத ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, அந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் சேலஞ்ச் டே 82ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்து அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். A binary tree is generated by inserting in order of the following integers கொடுத்திருக்காங்க. Number of nodes in left subtree. So binary search tree எப்படி insert பண்ணுவோம்? 15, 50. Next வந்து 15 அதை விட கம்மினால லெஃப்ட் சைட்ல போடுவோம். 62 அதை விட பெருசுனால ரைட் சைட்ல போடுறோம். 5 வந்து அதை விட சின்னது. நெக்ஸ்ட் 15 கூட கம்பேர் பண்ணா அதை விடையும் சின்னதுங்கிறதுனால லெஃப்ட் சைடு. நெக்ஸ்ட் 20, 50 விட கம்மி, ஸோ லெஃப்ட் சைடு. 15 விட ஜாஸ்தினால ரைட் சைடு. 58, 50 விட கிரேட்டர், ஸோ ரைட் சைடு மூவ் பண்ணிடுவோம். 62 விட கம்மி, அதனால அதோட லெஃப்ட்ல வந்து இன்சர்ட் பண்றோம். 91, 50 விட கிரேட்டர், ஸோ ரைட் சைடு வரும். 62 விட கிரேட்டர், ஸோ ரைட் சைடு வரும். ஸோ ரைட் சைட்ல வந்து நம்ம 91 இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 3 வந்து எங்க இன்சர்ட் பண்ணுவோம்? 50 கூட கம்பேர் பண்றோம். 15 கூட கம்பேர் பண்ணி 5 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 3. நெக்ஸ்ட் 8 வந்து அப்படியே கம்பேர் பண்ணிட்டு வந்தோம்னா 5 விட கிரேட்டர்னால 5ஓட ரைட் சைட். 37 கம்பேர் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா 20க்கு வருவோம். 20ஓட கிரேட்டர்னால அதோட 37 வந்து ரைட் சைடு. தென் 60 இதை விட கிரேட்டர், 62 விட கிரேட்டர். கிரேட்டருங்கிறப்ப எந்த சைடு நம்ம போகணும்? சாரி, 62ஓட லெஸ்ஸர்னால எந்த சைடு வரணும்? லெஃப்ட் சைட்ல வரணும். லெஃப்ட் சைட்ல 58 ஆல்ரெடி இருக்கு. ஸோ 58 விட கிரேட்டர்னால அதோட ரைட் சைட்ல கொடுக்குறோம். தென் 24 எங்க வரும்? 50 விட கம்மி, 15 விட ஜாஸ்தி, 20 விட ஜாஸ்தி, 37 விட கம்மி. ஸோ 24 வந்து இங்க வருது. இப்போ ஹைட் அப்படிங்கறது ஹைட் ஆஃப் த ட்ரீனா என்னது? ஓகே, இதுல வந்து நமக்கு நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் லெஃப்ட் சப் ட்ரீ அண்ட் ரைட் சப் ட்ரீன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சப் ட்ரீ வந்து நமக்கு இவ்வளவும் லெஃப்ட் சப் ட்ரீ. ஏயா, ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 வந்து லெஃப்ட் சப் ட்ரீல இருக்கு. ரைட் சப் ட்ரீல 1, 2, 3, 4 வந்து ரைட் சப் ட்ரீல இருக்குங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 2, how many distinct binary search trees can be constructed out of 4 distinct keys? இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா? So that is 2n factorial by n plus n factorial into n factorial தான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இதுல வந்து நமக்கு 4ன்னு கொடுத்ததுனால 2n அப்படின்னா என்னது? 4 into 2, 8 factorial by n plus 1ங்கிறப்போ 5 factorial into 4 factorial. ஸோ 8ங்கிறப்ப நம்ம 8, 7, 6 அப்படியே ரிவர்ஸ்ல போட்டே வர வேண்டியதுதான். 4, 3, 2. 5ங்கிறப்போ 5, 4, 3, 2, 1 போட்டாலும் சேம் வேல்யூனால நான் 1 வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கேன். ஓகே, 4, 3, 2. ஸோ 1ன்னு போட்டா அது நமக்கு எந்த ஒரு சேஞ்சும் ஆக போறது இல்லை. அதனால இது ஃபுல்லா கட் பண்ணிக்கலாம். 3 2s are 6 கட் பண்ணிக்கலாம். தென் 4 கட் பண்ணோம் அப்படின்னா 2 வருது. 5ஐயும் கட் பண்ணிக்கலாம். ஸோ 14ங்கிறப்போ நமக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, Question number 3. The following numbers are inserted into an empty binary search tree in the given order. இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு எம்டி பைனரி சர்ச் ட்ரீல இன்சர்ட் பண்ணோம்னா வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பைனரி சர்ச் ட்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10. 1 வந்து லெஃப்ட் சைட்ல வருமா? கம்மியானது 3. ஸோ 3 வந்து 10 விட கம்மி, 1 விட கிரேட்டர் அப்படிங்கிறப்போ 1ஓட ரைட் சைட்ல நம்ம இன்க்ளூட் பண்றோம். தென் 5 அப்படிங்கிறப்ப எங்க வரும்? 5 வந்து 10 விட கம்மி, ஸோ லெஃப்ட் சைடுக்கு வந்து நம்ம மூவ் பண்றோம். 1 விட ஜாஸ்தி, ஸோ ரைட் சைட்ல மூவ் பண்றோம். 3 விட கிரேட்டர், ஸோ 3ஓட லெஃப்ட் சைட்ல நம்ம இன்சர்ட் பண்றோம். தென் 15 10 விட ஜாஸ்தினால அதோட ரைட் சைட்ல அதை இன்சர்ட் பண்றோம். 12 வரும்போது 10 விட ஜாஸ்தி, 15 விட கம்மிங்கிறப்போ அதோட லெஃப்ட் சைட்ல இன்சர்ட் பண்றோம். 16 வந்து 10 விட ஜாஸ்தி,
15 விட ஜாஸ்தினால ரைட் சைடில் இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பைனரி ட்ரீ? எது மேக்ஸிமமோ அதுதான். இந்த சைடில் பாருங்க 1 2ன்னு வருது. அதே இப்படி வந்தோம் அப்படின்னா 1 2, எப்படி பார்த்தாலும் இந்த சைட் 2 தான். அதே லெஃப்ட் சைடில் 1 2 3. ஸோ எது மேக்ஸிமமோ அதை தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ நமக்கு வந்து 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 4. Suppose the number 7518360948 are inserted in that order into an initially empty binary search tree. The binary search tree uses reversal ordering. அப்படியே ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 9 is assumed to be smallest, 0 is assumed to be largest அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே ரிவர்ஸில் டிசெண்டிங் ஆர்டர்னு அர்த்தம். டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ இன்ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னாலே நமக்கு என்னதுல கிடைக்கும்? எப்போவுமே அசெண்டிங் ஆர்டரில் கிடைக்கும். நம்ம என்ன ஆர்டரிங்கில் எடுக்கிறோமோ அதுதான், தட் இஸ் சார்ட்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த இடத்துல நம்மளோட ரூலே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 9 தான் வந்து ஸ்மாலஸ்ட், 0 தான் வந்து கிரேட்டஸ்ட் அப்படின்னு கொடுக்குறப்போ நம்ம டைரக்டாவே போட்டுக்கலாம். ஓகே, இன்ஆர்டர் டிராவர்சலோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? 9876543210ன்னு சார்ட்டட்ல இருப்போம். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சரா இதுல வந்து இருக்கும் நமக்கு. ஓகே, அதர்வைஸ் வந்து நம்ம அப்படியே வந்து ரிவர்சல்ல தான் பண்ணி ஆகணும். 7 அப்படிங்கிறப்போ 7 இன்சர்ட் பண்ணணும். 5ங்கிறப்போ அதை விட ஸ்மாலர், பட் வந்து நம்ம 5 வந்து ஆக்சுவலா இங்க இன்சர்ட் பண்ணுவோம், பட் அப்படியே ரிவர்ஸ்ல வந்து நம்ம பண்ணணும். ஓகே, ரிவர்ஸ்ல வந்து இன்சர்ட் பண்ணணும். பிகாஸ் வந்து 5 வந்து அதை விட லெஸ்ஸர் கிடையாது, இவங்களோட ஆர்டரிங் படி கிரேட்டர். தென் 1 அப்படிங்கிறதும் இதை விட கிரேட்டர், 5 விட கிரேட்டர் அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்ஆர்டர் டிராவர்சல் பார்த்தோம் அப்படின்னாலும் சேம் இதே ரிசல்ட் தான் வரும். ஸோ அதை தான் அவங்க வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. இன்ஆர்டர் டிராவர்சல்ங்கிறப்பவே சார்ட்டட்ல தான் இருப்போம் அப்படின்னு. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில 9ல ஸ்டார்ட் பண்ணி 0ல முடியும், அதுதான் சார்ட்டிங். ஏன்னா 9 தான் ஸ்மாலஸ்ட். ஓகேவா? ஸோ வந்து நமக்கு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 5. வாட் இஸ் த வர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த சர்ச், இன்சர்ட் அண்ட் டெலீட் ஆப்ரேஷன் இன் அ ஜெனரல் பைனரி சர்ச் ட்ரீ ஃபார் அ ஸ்கியூடு ட்ரீன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்கியூட் அப்படின்னா என்னது? நமக்கு ஒரு ஏரியா லெஃப்ட் சைடே இருக்கும், ஆர் வந்து ரைட் சைட்லேயே இருக்கும். ரைட் ஸ்கியூடு, லெஃப்ட் ஸ்கியூடுன்னு 2 டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து இதில் நம்ம இன்சர்ட்டோ டெலீட்டோ எது பண்ணாலும் கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணாதான் முடியும். ஓகே, ஃபுல் நோட்ஸும் எவ்வளவோ அவ்வளோத்தையும் நம்ம ட்ராவல் பண்ணணுங்கிறப்போ ஆர்டர் ஆஃப் என் ஃபார் ஆல். இன்சர்ட் பண்ணாலும் அப்படிதான், டெலீட் பண்ணணும், சர்ச் பண்ணணும், எதுனாலும் நம்ம எல்லா நோட்ஸையுமே நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி ஆகணுங்கிறதுனால ஆர்டர் ஆஃப் என் ஃபார் all. Which of the following traversal is sufficient to construct binary search tree from given traversals அப்படிங்கிறது. ஒரு பைனரி சர்ச் ட்ரீ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ரீ ஆர்டரோ போஸ்ட் ஆர்டரோ ஏதோ ஒன்று இருந்தா போதும். இன்ஆர்டருங்கிறது நம்ம அவங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுக்க தேவையில்லை, சார்ட்டட் 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ சார்ட்டட் ஃபார்முக்கு நம்மளே மாத்திக்கலாம். ஸோ இன்ஆர்டர் அண்ட் ப்ரீ ஆர்டர் ஆர் போஸ்ட் ஆர்டர் இருந்தா போதும். பட் வந்து இன்ஆர்டர் நமக்கு தேவை கிடையாது, நம்மளே சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ ஆர்டரோ போஸ்ட் ஆர்டரோ ஏதோ ஒன்று தெரிஞ்சா போதும், நம்மளால பைனரி சர்ச் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ எய்தர் 2 or 3 இஸ் சஃபிஷியன்ட்ங்கிற ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ த ப்ரீ ஆர்டர் டிராவர்சல் சீக்வன்ஸ் ஆஃப் அ பைனரி சர்ச் ட்ரீ கொடுத்துட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏதோ ஒரு டிராவர்சல் கொடுத்தா போதும் நம்மளால அந்த ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால போஸ்ட் ஆர்டர் டிராவர்சல் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிச்சிடலாம். பட் அதுக்கு நமக்கு இன்ஆர்டர் தேவை. இன்ஆர்டர் வந்து அவங்க கொடுக்க தேவையில்ல, நம்மளே அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சார்ட்டட் ஃபார்மேட்ல பண்ணோம் அப்படின்னா 10 15 தென் 20 23 25 தென் 30 35 39 42 அப்படிங்கிறது இன்ஆர்டர் டிராவர்சல். ஓகே, அதே வந்து ப்ரீ ஆர்டர் வந்து நமக்கு இங்க கொடுத்துட்டாங்க. ஸோ போஸ்ட் ஆர்டர் தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது. ஸோ இதை கொஞ்சம் வந்து நம்ம இது பண்ணிக்கணும். 1
1 செகண்ட். ஓகே, ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரீ ஆர்டர் வந்து கொடுத்தாங்க இல்லையா, 30, 20, 10, 15, 25, 23, 39, 35, 42 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இன் ஆர்டர் வந்து நம்மளே சார்ட் பண்ணி வச்சிருக்கோம். 10, 15, 20, 23, 25, 30, 35, 39, 42 அப்படிங்கிறது. ஓகே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது ப்ரீ ஆர்டர் அப்படின்னு மட்டும் தெரியும். ஸோ ப்ரீ ஆர்டர்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரூட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரீ ஆர்டர்ல ரூட் எங்க இருக்கும்? ப்ரீ, தட் இஸ் முன்னாடியே இருக்கும் ஃப்ரண்ட்ல. 3 தான் ரூட் அப்படிங்கிறப்ப இன்னார்டர் டிராவர்சல்ல நம்ம ரூட்டை மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சப் ட்ரீல தான் வரும், ரைட் சைட்ல இருக்கிறதெல்லாம் ரைட் சப் ட்ரீல தான் வரும், அப்படிதானே? ஸோ ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை விட கம்மியானது தான் அதோட லெஃப்ட் சைட்ல வந்து நமக்கு வரும். அதை விட கிரேட்டர் எல்லாமே ரைட் சைட்ல வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இப்ப இந்த லெஃப்ட் சப் ட்ரீ இதோட ரூட் என்னவா இருக்கும் அப்படிங்கறது நமக்கு டவுட் இருக்கும். 10ஆ 15ஆ 20ஆன்னு. ஸோ அதுக்கும் நம்ம ப்ரீ ஆர்டர்ல அடுத்த ரூட் யாரோ அதுதான் லெஃப்ட் சைடோட ரூட்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல 20 தான் அடுத்த ரூட். அப்ப நெக்ஸ்ட் எப்படி வரும்? 30 இந்த இடத்துல 20, 20க்கு இந்த பக்கம் இருக்கிறது அதோட லெஃப்ட் சைட்ல வரும் கண்டிப்பா. தென் 20யை விட கிரேட்டரா இருக்கிறது தான் அதோட ரைட் சைட்ல வரும் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரூட் யாரு அப்படின்னா அடுத்து 10 தான். ஸோ இது வந்து எப்படி மாறும் அப்படின்னா லெஃப்டை மட்டும் நம்ம இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, 10, 30 அப்புறம் 20, நெக்ஸ்ட் 10 தான் வரும். அப்படிங்கிறப்போ 15 எங்க தான் வரும்? அதோட ரைட் சைட்ல தான் வரும். முடிஞ்சிருச்சா இந்த இது? நெக்ஸ்ட் இந்த 23, 25 இதுல யாரு ரூட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம இப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சு ப்ரீ ஆர்டர்ல. 25ம் 23யும் இருக்கும்போது அதுல யாரு ரூட்டோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்கங்கிறப்போ நமக்கு 25 தான் இந்த இடத்துல நெக்ஸ்ட் வருதுங்கிறப்போ 23 என்ன அதை விட கம்மினால கண்டிப்பா லெஃப்ட் சைட்ல தான் வருங்கிறப்போ லெஃப்ட் சப் ட்ரீ நமக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகே, இப்போ இந்த ரைட் சப் ட்ரீயை தான் நம்ம இனி எடுத்து பார்க்கணும். ரைட் சப் ட்ரீல இருந்து 35, 39, 42 இருக்கு. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் அடுத்த ரைட் சப் ட்ரீயோட ரூட், தட் இஸ் 39. அடுத்து யாரு ரூட் அப்படின்னா 35. 35 வந்து எங்க வரும்? லெஃப்ட் சைட்ல தான் கண்டிப்பா வரும். ஓகே, அதை விட கம்மியானது தான் வந்து லெஃப்ட் சைட்ல தானே வரும். அதான் பைனரி சர்ச் ட்ரீயோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல். நெக்ஸ்ட் வந்து 42 தான் ரிமைனிங் இருக்கு. 42 எங்க வரும்? ரைட் சைட்ல வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பைனரி சர்ச் ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இதுல இருந்து நம்ம ப்ரீ ஆர்டர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நம்ம போஸ்ட் ஆர்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ போஸ்ட் ஆர்டர்னா உங்களுக்கே தெரியும் அதோட இது, தட் இஸ் லெஃப்ட் ரைட் ரூட். போஸ்ட் அப்படின்னா ரூட் வந்து லாஸ்ட்ல வரணும். ஸோ நம்ம வந்து அதே மாதிரி இதை டிராவல்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா போஸ்ட் ஆர்டர் வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த ட்ரீல வந்து நம்ம கொஞ்சம் நீட்டா வரைஞ்சுக்கலாம். மறுபடி 30, இந்த பக்கம் 20, தென் 39. ஓகே, அப்புறமா 10, 25, 15, இங்க 23. இந்த சைடு வந்து 35, தென் 42. ஓகே, இதுதான் நமக்கு கிடைச்ச பைனரி சர்ச் ட்ரீ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஓகே, நம்ம ப்ரீவியஸா பார்த்த அந்த பாயிண்ட் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சா? அதாவது ஏதாவது ஒரு டிராவர்சல் தெரிஞ்சிருந்தா போறோம். இன்னார்டர் டிராவர்சல் நமக்கு ஆல்ரெடி சார்ட்டட் ஃபார்மேட்ல தெரியுங்கிறதுனால நம்ம அதை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு போஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கலாமா? போஸ்ட் ஆர்டர் என்ன? லெஃப்ட் ரைட் ரூட். இந்த இடத்துல வந்து அப்படின்னா நம்ம நேர லெஃப்ட்டுக்கு வந்துடலாம். லெஃப்ட்ல வந்து யார் இருக்காங்க அப்படின்னா 10 தான் இருக்கு இல்லையா? 10ஓட இதை எடுத்தோம் அப்படின்னா இங்க லெஃப்ட்ல யாருமே இல்லை. ஸோ லெஃப்ட் ரைட் ரூட்டுங்கிறப்போ 15, தென் ரூட் 10. ஓகே, அதுக்கப்புறமா இது வந்து ரூட்டா இருக்கும். இதோட ரைட்டுக்கு நம்ம டிராவல்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, இதோட லெஃப்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து ரைட்.
ரைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் ரூட். லெஃப்ட்ல யார் இருக்காங்க 23, ரைட்ல யாரும் இல்லை, ரூட்ல வந்து 25 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் ரைட் முடிச்சாச்சு. இப்போ ரூட்டுக்கு போகலாம். தட் இஸ் 20. இப்போ ஓவரால் நம்ம இந்த லெஃப்டை முடிச்சாச்சு. அடுத்து ரைட்டுக்கு போகிறோம். ஓகே, ரைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் ரூட். ஸோ 35, 42, 39. ஓகே, 39. இப்போ ரைட்டு முடிஞ்சிருச்சா? அப்போ லெஃப்ட் ரைட் லாஸ்டா ரூட், தட் இஸ் 30. ஸோ நம்மளோட ஆன்சர் படி 15, 10, 23, 25, 20, 35, 42, 39, 30 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். Which of the following traversal outputs the data in sorted order in binary search tree? எதுங்கிறது உங்களுக்கே தெரியும். in order traversal. What does the following piece of code do? இந்த piece வந்து என்ன பண்ணுது? That is left, அப்புறமா right, அப்புறமா root அப்படிங்கிறப்போ root வந்து post, அதுக்கு அப்புறமா வரதுனால postங்கிறது post order traversal. ஓகே, அதே வந்து நமக்கு root data அப்புறமா வந்து left then right அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு சொல்லியிருப்போம், அதை ப்ரீ ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுவே வந்து ரூட்டோட லெஃப்ட், ரூட் டாட் லெஃப்ட், அப்புறமா நமக்கு ரூட் டாட் டேட்டா, அப்புறமா ரூட் டாட் ரைட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் இன் ஆர்டர். ஓகேவா, இதுதான் வந்து அதற்கான கோட். Then question number 10, in a binary search tree, how do you find the minimum value node? உள்ளதுலேயே ஒரு பைனரி சர்ச் ட்ரீல லெஃப்ட் 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 லெஃப்ட்னு பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட் எந்த நோடு இருக்கோ தட் இஸ் த மினிமம் வேல்யூ நோடு. ஓகே, எது லெஃப்ட் மோஸ்டோ இருக்கோ டிராவல்ஸ் டு த லெஃப்ட் மோஸ்ட் நோட் ஃப்ரம் த ரூட், அதுதான் வந்து மினிமம் நோடா இருக்கும். ஓகே, மினிமம் வேல்யூ நோடு. இப்போ நம்ம இந்த பைனரி சர்ச் ட்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட் இதில் என்ன இருக்கு? 10 தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 15ங்கிறது அதோட ரைட்ல வந்துருச்சு. ஸோ இதில் லெஃப்ட் சப்ட்ரீல எது லெஃப்ட் மோஸ்ட்ல இருக்கு? 10. ஸோ அதுதான் வந்து உள்ளதுலே மினிமம் வேல்யூவா இருக்கும். ஓகே, அதுதான் இந்த எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு நெக்ஸ்ட் வந்து 4 AM ஸ்டடி சேலஞ்ச் டே 83யோட கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். How many steps are needed to implement a queue? Consider the situation where no other data structures like array, linked list is available அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டாக்ஸ் தேவைன்னு தெரியும். ஸோ ஆப்ஷன் 2. The following postfix expression a single digit operands. ஸோ எவாலுவேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை ஸ்டாக்ல வந்து இன்சர்ட் பண்ணுவோம். எப்போ ஆப்ரேட்டர் வருதோ அப்போ டாப் 2 எலமெண்ட்ஸை வந்து நம்ம பாப் பண்ணிட்டு அந்த ஆப்ரேட்டரால நம்ம அந்த ஆப்ரேஷனை முடிச்சுட்டு திருப்பியும் அதை இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ 2^3 அப்படிங்கிறப்போ 8 தான் வந்து ஆன்சர். மறுபடி என்ன வருது அப்படின்னா ஸ்லாஷ் வருது. ஸோ ஸ்லாஷ் வந்து தான் அகெயின் வந்து நம்ம பாப் பண்ணுறோம். 8/8 அப்படிங்கிறப்போ 1ங்கிறது ஸ்டாக்ல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2, 3 வருது. ஸோ அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்டார் வருது. நம்ம கொஸ்டின்ல டாப் 2 எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டாக் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஸ்டார் இஸ் எவாலுவேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாரும் நமக்கு வந்தாச்சு. இந்த எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டாக்கோட டாப் 2 எலமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார் வந்தது நம்ம ரெண்டையும் பாப் பண்ணோம் அப்படின்னா 6 தான் ரிசல்ட்டா இருக்கும். ஸ்டார் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா 1 இருக்கும், 6 இருக்கும். ஸோ டாப் 2 எலமெண்ட்ஸ் என்ன இருக்கும்? டாப்ல 1 இருக்கு, அடுத்த செகண்ட் டாப்ல 6 இருக்கு, அப்புறமா 1 இருக்குங்கிறப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். Question number 3, what is the time complexity of searching for an element in a circular linked list? So circular linked list அப்படின்னா நம்ம ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா worst கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து அதில் இருக்கோ நம்ம அது எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி ஆகணும். சப்போஸ் 8ங்கிற இந்த இடத்துல இருக்கிற எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா 8ஐயுமே நம்ம பார்த்தாகணுங்கிறதுனால ஆர்டர் ஆஃப் n, தட் இஸ் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்.
Then question number 4, which of the following point is true about linked list? Array have better cache locality. கண்டிப்பா array வந்து நம்ம direct access பண்ணிக்கலாம். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ரேண்டம் ஆக்சஸ் இஸ் நாட் அலோட். அதாவது கேஷ் லொக்காலிட்டின்னு என்னது அட்ஜசன்ட்ல வந்து இருக்கிறது. அண்ட் ரேண்டம் ஆக்சஸ் இஸ் நாட் அலோட் இன் டிபிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் இன் லிங்க்டு லிஸ்ட். கண்டிப்பாக லிங்க்டு லிஸ்ட்ல நம்ம ரேண்டமாக பண்ண முடியாது. 1 by 1 தான் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி போக முடியும். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் இஸ் நாட் அலோட். தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. The size of array has to be predetermined. linked listல வந்து நம்ம டைனமிக்கா பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுவும் கரெக்ட் தான். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். ஆல் த above. Question number 5, which of the following application makes use of a circular linked list வந்து allocating CPU to resources? That is option C தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 6, இதில் வந்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. பேஸ் அட்ரஸ் ஆஃப் அரே வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 1200ல தான் வந்து அரே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அரேங்கிற ரெப்ரசன்டேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1200 தான். தென் அட்ரஸ் ஆஃப் அரே அப்படின்னாலும் அதோட அட்ரஸ் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அதுதான். தென் அரே ஆஃப் 0 அப்படிங்கிறதும் அதோட பேஸ் அட்ரஸ் ஸ்டார்டிங்கே அதுதானே. ஸோ எல்லாத்துக்குமே சேம் வேல்யூ தான் அப்படிங்கிறப்போ கமா இருக்கு. ஸோ அந்த இடத்துல கமா இருக்கணுங்கிறப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7, அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரேயோட சைஸ் வந்து 2. ஸோ அரேயோட ஏ ஆஃப் 0 ஏ ஆஃப் 1 இருக்கும். 0ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா 1, 1ல வந்து 2 இருக்கு. ஸோ நம்ம சியூர் பண்ணும்போது ஏ ஆஃப் 0ல 1 ஏ ஆஃப் 1ல வந்து 2 கமா. ஸோ ஆப்ஷன் 1 வந்து ஏ வந்து கரெக்டான அவுட்புட்டாக இருக்கும். தென் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்ல எதை வந்து பாயிண்ட் பண்ணா போத் என்கியூ அண்ட் டிகியூ வந்து கான்ஸ்டன்ட் டைம்ல நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சப்போஸ் வந்து இதுதான் வந்து ரியர்னு வச்சுக்கோங்க, இது ஃப்ரண்ட். சப்போஸ் ஃப்ரண்ட்டை பாயிண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிகியூ வந்து பண்ணிடலாம் இமீடியட்டா. என்கியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபுல்லா டிராவர்ஸ் பண்ணி இங்க போய் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு கரெக்டான பைண்டா இருக்காது. அதே ரியர்ல இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ரியர்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்கியூ பண்ணுவோம். தட் இஸ் இன்சர்ட் பண்ணுவோம். சர்க்குலர்னால அடுத்ததே நம்ம ஃப்ரண்ட் ஆக்சஸ் பண்ணி டிகியூவும் பண்ணிடலாம். ஸோ ரியரை பாயிண்ட் பண்ணி இருந்தாதான், பிங்கிற பாயிண்ட் ரியரை பாயிண்ட் பண்ணி இருந்தாதான் என்கியூவும் டிகியூவும் நம்ம கான்ஸ்டன்ட் டைம்ல பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். In a circular linked list, how many nodes are containing null as address? Circular linked list. ஸோ எந்த நோட்லையுமே வந்து நல் வந்து அட்ரஸா இருக்காதுங்கிறதுனால no any node. To evaluate an expression without any embedded function call. Evaluate expression evaluate பண்ணதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஒரே ஒரு ஸ்டாக் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கூட நம்ம எவாலுவேட் பண்ணோம் இல்லையா? ஸோ 1 stack is enough. அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம டே 85க்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் பீஸ் ஆஃப் கோட்? பப்ளிக் வாய்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெம்ப்ல நியூ நோட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இஸ் எம்டியா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. சப்போஸ் எம்டியா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெட் டாட் செட் நெக்ஸ்ட் ஆஃப் டெம்ப். ஓகே, எம்டியா இருந்துச்சு அப்படின்னா ஹெட்ல வந்து என்ன பண்றோம், நம்ம நெக்ஸ்ட் ஆஃப் டெம்ப் பண்றோம். தென் டெம்போட நெக்ஸ்ட்ல வந்து ட்ரையல பண்றோம். சப்போஸ் அதுல வந்து நோடே இல்லை அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா நோட் ஈக்குவல் டு கரண்ட்னு ஒரு நோட் கிரியேட் பண்ணி ஹெட் டாட் கெட் நெக்ஸ்ட். ஓகே, ஹெட்டோட நெக்ஸ்ட்ல வந்து யார் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த நோட் எடுத்து அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, டிராவல்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். அந்த நெக்ஸ்ட் எடுத்து டிராவல்ஸ் பண்ணிட்டே இருக்கோம் வைல் லூப் யூஸ் பண்ணி. நாட் ஈக்குவல் டு ட்ரையல் எண்ட் இல்லாத வரைக்கும் ஓகே நம்ம வந்து அதை எடுத்துட்டே இருக்கோம். கர் ஈக்குவல் டு கரண்டோட கெட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறப்ப அந்த வைல் லூப் வந்து லாஸ்ட் நோடுக்கு போற மாதிரி இருக்கும். ஓகே, சப்போஸ் எப்போ அந்த இது ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வெளியில வரும்போது கரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்றோம், கரண்டோட நெக்ஸ்ட் வந்து நம்ம டெம்ப் நம்ம கிரியேட் பண்ண அந்த நோடை வந்து நம்ம செட் பண்றோம் அதோட நெக்ஸ்ட்ல. ஸோ இனிஷியலா என்ன ஆகுது அப்படின்னா இன்சர்ட் அட் த ரியர் எண்ட் ஆஃப் த டிகியூ. அதான் வந்து ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ்டு ஃபார் பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல் ஆன கிராஃப் இஸ். ஸோ இது வந்து கிராஃப்லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
ஓகே, இதோட அப்ளிகேஷன்லயும் வருங்கிறதுனால டெப்த் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஸ்டாக்கா இருக்கும். பிரெத்துன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து கியூவா இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரெத் ஃபர்ஸ்ட்னு கொடுத்ததுனால கியூ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 3. இஃப் சைஸ் ஈக்குவல் 0 ஹெட் ஈக்குவல் டு நோடு. ஹெட்ல வந்து ஹெட் எதுவுமே சைஸ் வந்து 0 மீன்ஸ் என்னது, எம்டியா இருந்துச்சு அப்படின்னா ஹெட்டை வந்து நம்ம என்ன பண்றோம், நம்மளோட நோடை வந்து ஹெட்டுக்கு அசைன் பண்றோம். ஓகே, எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா கரண்டா ஒரு நோடு இருக்கும் இல்லையா, ஃபார் கரண்ட் ஈக்குவல் டு ஹெட், டெம்ப் ஈக்குவல் டு கரண்டோட கெட் நெக்ஸ்ட், கரண்டா என்ன நோடு இருக்கோ அதோட நெக்ஸ்ட் வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நாட் ஈக்குவல் டு நல், அதோட நெக்ஸ்ட் நல்லா இல்லாத வரைக்கும் நம்ம கரண்ட்டை வந்து டெம்பா பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, கரண்ட் நோட வந்து டெம்பரரி நோட அசைன் பண்ணிட்டே இருக்கோம். தென் கரண்ட் செட் நெக்ஸ்ட் ஆஃப் நோட் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்றோம், கரண்டோட நெக்ஸ்ட்ல வந்து நம்மளோட அந்த நோடை வந்து நம்ம அசைன் பண்றோம். ஓகே, அசைன் பண்றோம் அப்படின்னா என்ன பண்றோம் இதுல அப்படின்னா இதுல என்ன பண்றோம், இன்சர்ட்டிங் நோட் அட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஓகே, தட் இஸ் ஆப்ஷன் சி. In a linked list implementation of a queue, front and rear points are tracked. Which of these pointers will change during an insertion into non-empty queue? ஒரு empty queue கிடையாது, that is non-empty queue. ஏதோ வந்து அதுல வேல்யூஸ் இருக்கு, பட் வந்து இதுல என்ன பண்ணியிருக்கோம், லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா இருக்கிறது இங்க ஹெட் இருக்கும், தென் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். லாஸ்டா இருக்கிறதுல வந்து நம்ம நல்லுன்னு இருக்கும். ஸோ நம்ம இன்சர்ஷன் எங்க பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட்ல தான் வந்து இன்சர்ஷன் வந்து நடக்கும். ஓகே, இதுல வந்து ஃப்ரண்ட்டும் ரியர் பாயிண்ட்ஸும் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டெலீட் பண்றோம். அண்ட் இன்சர்ஷன் வந்து ரியர்ல வந்து நடக்கும். ஓகே, எண்ட்ல வந்து இன்சர்ஷன் நடக்கும். விச் ஆஃப் த பாயிண்டர்ஸ் வில் சேஞ்ச் டியூரிங் அண்ட் இன்சர்ஷன், இன்சர்ட் பண்ணும்போது எது வந்து சேஞ்ச் ஆகும், கண்டிப்பா ரியர் பாயிண்டர் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் த எசென்ஷியல் கண்டிஷன் விச் இஸ் செக்ட் பிஃபோர் டெலிஷன் என்ன, லிங்க்டு கியூ. லிங்க்டு கியூ அப்படின்னு கொடுத்தாலுமே நமக்கு வந்து என்ன, கியூல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டெலிஷனுக்கு முன்னாடி அண்டர் ஃப்ளோவா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஆப்ஷன் ஏ வந்து அண்டர் ஃப்ளோ செக் பண்றது. தென் கொஸ்டின் நம்பர் 6. இஃப் த எலமெண்ட்ஸ் A, B, C and D are placed in a queue and are deleted one at a time, in what order they will be removed? இது எப்படி பண்றோம், நம்ம கியூல வந்து இன்சர்ட் பண்றோம். ஸோ கியூ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுல நம்ம இன்சர்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஏ அனுப்புறோம், அடுத்து பி அனுப்புறோம், அடுத்து சி, அடுத்து டி, அப்படி பண்றோம் அப்படின்னா என்ன ஆர்டர்ல அவங்க ரிமூவ் ஆவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ ரிமூவ் ஆகும், சி ரிமூவ் ஆகும், அதே ஆர்டர்ல தான் ரிமூவ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏபிசிடி தான். யூ ஆர் ஆஸ்க் டு பெர்ஃபார்ம் அ கியூ ஆப்ரேஷன் யூசிங் அ ஸ்டாக். ஓகே, கியூ ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்றோம், எதை யூஸ் பண்ணி, ஸ்டாக் யூஸ் பண்ணி. அப்ப எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக் தேவைப்படும், நமக்கு 2 stacks வந்து தேவைப்படும். அசியூம் த சைஸ் ஆஃப் த ஸ்டாக் இஸ் சம் வேல்யூ ஆஃப் n. There are m number of variables in the stack. The time complexity of performing DQ operation is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நம்ம புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன் தான் வந்து யூஸ் பண்ணி பண்றோம் இல்லையா. ஸோ வந்து ஸ்டாக்கா, பட் வந்து நமக்கு வந்து கியூவோட அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கணும். கியூவோட ரிசல்ட்னா இப்போ ஏபிசிடின்னு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்சர்ட் பண்ணும்போது ஏபிசி இந்த மாதிரி நம்ம கியூல இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் என்ன கிடைக்கும், நம்ம டிக்யூ பண்ணோம் அப்படின்னா ஏபிசின்னு கிடைக்கும். இதே ஸ்டாக்ல பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஏ வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், பி அடுத்து பண்ணுவோம், சி அடுத்து பண்றோம். ஓகே, இப்போ நம்ம அதை பாப் பண்ணோம் அப்படின்னா சிபிஏன்னு கிடைக்கும். பட் இன்னொரு ஸ்டாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிபிஏன்னு கொடுத்துட்டு மறுபடி பாப் பண்ணோம் அப்படின்னா ஏபிசிங்கிற இந்த ஆப்ரேஷன் நடக்கும் இல்லையா. அப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு புஷ் பண்ணணும், அடுத்து பாப் பண்ணணும், மறுபடி புஷ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது, டைம் காம்ப்ளெக்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா ஸ்டாக்கோட சைஸோ கியூவோட சைஸோ என்ன வேணா இருக்கலாம்.
பட் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளவோ அதை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இங்கே எம்னால ஆர்டர் ஆஃப் எம் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஆர்டர் ஆஃப் எம். நெக்ஸ்ட் கன்சிடர் தீஸ் ஃபங்க்ஷன். புஷ்னு ஒரு ஃபங்க்ஷன், புஷ் பாப் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். டாப்னா என்ன பண்ணும், ரிட்டன் ஐட்டம் ஸ்டோர்ட் இன் த டாப் ஆஃப் த ஸ்டாக்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் புஷ் அப்படின்னா நமக்கு வந்து 20 வரும். அடுத்து புஷ் 4னா 4 வரும் டாப்ல. டாப்னு கேட்கும்போது என்ன வரும், ஃபர்ஸ்ட் 4 வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல 4 ரிட்டர்ன் பண்ணும். மறுபடி பாப்புங்கிறப்ப என்ன ஆயிரும், 4 வெளியில வந்துடும். மறுபடி பாப் அப்படிங்கிறப்போ 20யும் வெளியில வந்துடும். ஓகே, மறுபடி புஷ்ங்கிறப்போ ஸ்டாக் இப்போ எம்டியா தானே இருக்கும், எதுவுமே இருக்காது, 5. இப்போ டாப் அப்படிங்கிறப்போ யாரை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா 5 தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் டி 5. தென் டே 86ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். What is the worst case time complexity of inserting n square elements into an AVL tree with n elements initially அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவிஎல் ட்ரீல வந்து நமக்கு எப்படி வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, வேர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஏவிஎல் ட்ரீயோடது என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் லாக் என்னு வரும். ஓகே, இப்போ ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் இன்சர்ஷன் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் லாக் என்னு வரும். செகண்ட் இது பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் லாக் என் பிளஸ் 1. ஓகே, அந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கும். அந்த ஆர்டர் போயிட்டே இருந்தது அப்படின்னா சப்போஸ் என் அப்படின்னா நம்ம என்னன்னு எடுப்போம். அப்புறமா நமக்கு இங்க எவ்வளோ வேணும் அப்படின்னா என் ஸ்கொயர். ஓகே, என் ஸ்கொயர். இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு லாக் என். ஓகே, செகண்ட் எலமெண்ட்டுக்கு வந்து லாக் என் பிளஸ் 1ன்னு வரும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல செகண்டுக்கு 1 கம்மியா வருது இல்ல, 2 - 1. அப்போ லாஸ்டா என் ஸ்கொயர் வரும்போது என் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரணும். ஓகே, இந்த ஆர்டர்ல நம்ம மூவ் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா லாக் என் இந்த இடத்துல எது ஹையஸ்ட் டிகிரியோ அதை வந்து எடுத்துக்கும் என் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ வந்து இதோட ஆன்சர் என்னவா இருக்கும், நமக்கு பவர்ல வரதை இந்த பக்கம் நம்ம மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என் ஸ்கொயர் லாக் என். ஓகே, என் ஸ்கொயர் லாக் பவர்ல வந்து என் ஸ்கொயர் வரதுனால நம்ம இந்த பக்கம் அதை மூவ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நம்ம லாக் 2 பவர் 8ன்னு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பேஸ்ல இருக்குது. ஓகே, நம்ம லாக் 2 to the power 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த பவர்ல என்ன வருதோ அதை வந்து நம்ம 3 into log 2 இப்படி எழுதுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த பவர்ல இருக்கிறத நம்ம மூவ் பண்ற மாதிரி இங்க வந்து நமக்கு பவர்லயே வந்து n இருக்கு. ஓகே, இதுல பேஸ்ல 2 இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ n into n பவர் n பவர் 2ங்கிறப்போ அது வந்துருச்சுன்னா லாக் ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து n ஸ்கொயரை வந்து நம்ம இன்சர்ட் பண்றதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து இதுதாங்கிறதுனால நமக்கு ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட் ஆன்சர், ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் லாக் n. நெக்ஸ்ட் கன்சிடர் த ஏவிஎல் ட்ரீ 15, 5, 22 இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் டெலீட்டிங் 3. 3யை டெலீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வருதுங்க, இதுக்கு 0 0 தான், இதுக்கு 0. இங்க என்ன வருது அப்படின்னா 2 மைனஸ் இங்க எதுவுமே இல்லைல்ல. ஸோ இதோடது 0 - 2ங்கிறப்போ -2 வந்துடுது. 1 2 3 இங்க வந்து 3, இங்கேயும் வந்து ஹைட் 3னால 3 - 3 0 தான். இதுக்கெல்லாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஓகே, 2 - 2 0, இங்க வந்து -1, இதுக்கு 0 0 0ன்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுறது வந்து இந்த 5 தான் அஃபெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த 5ல இருந்து நம்ம ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். எவ்வளோ ரொட்டேஷன் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெச்சா இருக்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, 5 10 11. ஓகே, இந்த இடத்துல எந்த இடத்துல ஹெவி வெயிட்டா இருக்கு, ரைட் சைட்ல வந்து ஹெவி வெயிட்டா இருக்குங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ரொட்டேஷன் வந்து பண்ணுவோம். லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணா இது என்னவா சேஞ்ச் ஆகும், 10 அப்படியே இருக்கும். இந்த மேல இருக்க ரூட் வந்து லெஃப்ட் பக்கம் வந்துடும் இல்லையா. இதை அப்படியே இந்த ட்ரீல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராவா இந்த 8 இருக்கு, இந்த 8 என்னவா ஆகும் அப்படின்னா இதோட லெஃப்ட் சைல்டு வந்து இந்த ரூட்டோட
ரைட் சைல்டா வந்து மாறிடும். ஓகே, இப்போ நமக்கு ட்ரீ வந்து எப்படி கன்வெர்ட் ஆகி ட்ரீ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதோட ரிசல்ட்ல வந்து நமக்கு பேலன்ஸ்டு ஏவியல் ட்ரீ கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரே ஒரு ரொட்டேஷன் தான் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ 15. இப்போ நம்ம இதை ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணி இந்த சப்ட்ரீயா மாத்திட்டோம். ஸோ 10, 5, இங்க 11, இங்கே 8. இந்த சைடு இருக்கிற ட்ரீ வந்து அப்படியே தான் இருக்கு, நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ அதை வந்து நம்ம பார்க்க வேண்டிய நீட் இல்லை, எல்லாத்துக்குமே சேம் ஹைட்டு தான் வரும் இல்லையா. இங்க வந்து நம்ம சரி மேபி வந்து ரூட்டுக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்துடலாம். 16, 29, 16க்கு இங்க 19, 27, 31. லீஃப் நோட் எல்லாம் 0 போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிறதுக்கு இதுக்கு -1, இது -1, இங்க 0. 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 - 1 1. இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 - 2 0. இங்க 1 2 3 ஹைட். இங்கேயும் லாங்கஸ்ட் பாத் வந்து 1 2 3 தான் இருக்கு. ஸோ 0. இப்போ நமக்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு என்ன ரொட்டேஷன் பண்ணோம், ரைட் ரொட்டேஷன் பண்ணோம். சாரி, ரைட்ல வந்து நமக்கு ரைட்ல வந்து நமக்கு ஓவர் வெயிட் ஆனதுனால நம்ம லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணோம் இல்லையா. லெஃப்ட்ல தான் நம்ம ரொட்டேஷன் பண்ணோம். ஸோ வந்து லெஃப்ட் ரொட்டேஷன் ஒரே ஒன்று தான் பண்ணதுனால ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. The number of rotations required to insert a sequence of elements 9, 6, 5, 8, 7, 10 into an empty AVL tree. எவ்வளோ வந்து ரொட்டேஷன்ஸ் தேவை அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக 9 பண்ணுறோம். இப்போ ஓகே, இதோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் வந்து 6ஐ இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து 1ஆ தான் இருக்கும், இதுக்கு வந்து 0வா இருக்கும். அடுத்து 5 பண்ணுறோம். 5 வந்து இங்கே வருது. ஸோ இப்போ இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து 2ஆ வந்து மாறிடுது இல்லையா. இதுக்கு வந்து 2, இதுக்கு 1, இதுக்கு 0ன்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஓவர் வெயிட் ஆகிறதுனால நம்ம ரைட் ரொட்டேஷன் வந்து பண்ணுறோம். ஓகே, ரைட் ரொட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா 6 வந்து ரூட்டாக மாறிடும், மேலே இருக்கிற ரூட் வந்து ரைட் சைடாக மாறிடும், இந்த 5 லெஃப்டாகவே இருக்கும். ஓகே, இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம 5 வரைக்கும் இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 8 வந்து இன்சர்ட் பண்ணணும். 8 பண்ணும்போது இதோட லெஃப்ட் சைல்டாக இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து 1, இங்கே 0, இங்கே -1 வருது. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து 7ஐ இன்சர்ட் பண்ணுவோம். 7ஐ இன்சர்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் இன்சர்ட் பண்ணும்போது இங்கே 9க்கு வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு இல்லையா, 2ன்னு வந்துருது. ஓகே, இதுக்குமே வந்து -2 வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வர இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். லெஃப்ட் சைடில் வரதுனால மறுபடியும் நம்ம ரைட் ரொட்டேஷன் பண்ணுறோம். ரைட் ரொட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா 6 5 அப்படியே இருக்கும். இது வந்து எப்படி மாறும், 8 வந்து ரூட் ஆயிடும், 9 வந்து ரைட் சைடில் வந்துடும், 7 வந்து லெஃப்ட் சைல்டாகவே இருக்கும். ஓகே, நம்ம இன்னொரு ரைட் ரொட்டேஷன் வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியது எதை, 10 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ 10 வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அகெயின் என்ன ப்ராப்ளம் வரும் நமக்கு, இதே இடத்துல நமக்கு 1 -2. ஸோ 1 -2ங்கிறப்போ இங்கே -1 தான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, இதுக்கும் வந்து -1 0 0, இங்கேயும் 0. ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் 1 இருக்கு, இந்த பக்கம் 3 இருக்கு. 1 - 3 -2 வந்துருது. ஓகே, அப்போ நம்ம ரூட்ல இருந்து தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டர்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைடில் வந்து ஓவர்லோடாக இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ரொட்டேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணால் என்ன ஆகும், 8 வந்து ரூட்டாக மாறிடும், 9 வந்து ரைட் சைல்டாகவே இருக்கும், ஆல்ரெடி ரூட்ல இருக்கிறது லெஃப்ட் சைல்டு ஆயிரும். ஓகே, 5 வந்து இப்போ இங்கே வந்துடும். இந்த 7 வந்து எங்கே போகும் அப்படின்னா இந்த ரூட்டு கூட ரைட் சைல்டாக வந்து மாறிடும். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து 10 வந்து ஆல்ரெடி இருக்கிறது எங்க இப்படி இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஓகேவா 0 0 0 இது 0 எங்க -1 0. ஸோ எல்லாமே பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு ஃபுல்லா. இதுல நம்ம எவ்வளோ ரொட்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் வந்து 3 பண்ணியிருக்கோம் இல்லையா? பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் ரொட்டேஷன், அடுத்து ஒரு ரைட் ரொட்டேஷன், அப்புறமா ஒரு லெஃப்ட் ரொட்டேஷன். எல்லாமே பண்ணது எல்லாமே சிங்கிள் ரொட்டேஷன் தான். Next question number 4. What will be the balance factor of node 14 when a node 13 is deleted? 13 delete பண்ணிட்டோம் அப்படின்னா 14ஓட பேலன்ஸ் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? இந்த சைடு வந்து ஒரு நோடு தான் இருக்கு. தட் இஸ் 1 பாத் ஹைட்டு. இங்க உள்ள மேக்ஸிமம் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 3 வருது. ஸோ 1 - 3 அப்படிங்கிறப்போ -2. ஸோ பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து -2. ஆப்ஷன் 3. Then question number 5. Why do we need a binary tree which is height balanced? எதுக்காக நம்ம height balance பண்றோம் அப்படின்னா to avoid the formation of skew tree. height balance பண்ணலன்னா என்ன ஆகும்? ஒரே சைடே எல்லாமே ஆட் ஆயிட்டே இருக்கும்போது skew tree வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகே, அதுக்காக தான் நம்ம height balanced வந்து யூஸ் பண்றோம். Question number 6. Which of the below diagram is following AVL tree property? இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுமே இதில் தெரியுது இல்லையா? வயலேட் ஆகுது 2 - 0ங்கிறப்போ இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் ட்ரூவா இருக்கிறதுனால இது கண்டிப்பா ஏவிஎல் ட்ரீ ப்ராப்பர்ட்டி மெயின்டைன் பண்ணாது. இதை தான் நம்ம செக் பண்ணி ஆகணும். இதுல பேலன்ஸ் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா இங்க 1 எதுவுமே இல்லாததுனால 1 - 0 1, இங்க 2 இருக்கு, இங்கேயும் லாங்கஸ்ட் பார்த்து 2னால 0. ஸோ எல்லாமே பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால இது வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கணும், இது வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்லி 2. A is not a binary search tree அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீ ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஹோல்ட் ஆகுது, ஜஸ்ட் ஏவிஎல் ட்ரீ ப்ராப்பர்ட்டி தான் ஹோல்ட் ஆகல. ஓகே, அதனால ஒன்லி 2 மட்டும்தான். ஓகே, ஹவு மெனி ரொட்டேஷன்ஸ் ஆர் ரிக்வயர்டு டியூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏவிஎல் ட்ரீன்னு இருக்காங்க. எவ்வளோ இதில் வந்து தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் ரொட்டேஷன் எவ்வளோ, ரைட் ரொட்டேஷன் எவ்வளோ. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து 35 இன்சர்ட் பண்ணுறோம், தென் 50, அப்புறமா 40. ஓகே, இந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ வந்து -2 இதோட ஃபேக்டராக வருது. இதுக்கு 1 தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம ரொட்டேஷன் பண்ணணும். ரொட்டேஷன் பண்ணும்போது இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு வருது இல்லையா? ஸோ நம்ம RL ரொட்டேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் R பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? 35 எல்லாத்தையுமே ரைட் சைடுக்கு வந்து மூவ் பண்ணிடுவோம். இந்த 40 லெஃப்ட்ல இருக்கா, அதையும் ரைட்டுக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது இந்த இதை நம்ம ஸ்வாப் பண்ணணும். அப்போதான் நம்ம ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ 35 40 தென் 50 எப்படி மாற்றிடணும். இது வந்து ரைட் ரொட்டேஷன் இப்போ ஓவர். RLல ரைட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து லெஃப்ட் நம்ம பண்ண போகிறோம். லெஃப்ட் என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இந்த மிடில் இருக்கிறது ரூட்டாக மாறிடும். ரூட் வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்துடும். ஓகே, இது ரைட் சைட்லேயே தான் இருக்கும். ஓகே, இப்படி மாற்றிட்டோமா? இப்போ நம்ம ரைட்டு 1 லெஃப்ட் 1 வந்து ரொட்டேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 25. இப்போ 35 இன்சர்ட் பண்ணியாச்சு, 50 இன்சர்ட் பண்ணியாச்சு, 40 இன்சர்ட் பண்ணியாச்சு. 25 வந்து இன்சர்ட் பண்ணணும். 25 நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணுவோம்? இதோட லெஃப்ட் சைடில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம், அது ஸ்மாலர்னால. இப்போ வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஓகே தான் நமக்கு. ஓகே, ஸோ 25 இன்சர்ட் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் வரல. நெக்ஸ்ட் 30யை இன்சர்ட் பண்ணணும். 30யை நம்ம எங்கே இன்சர்ட் பண்ணுவோம்? 25ஓட ரைட் சைடில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஏயா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 35ல வந்து நமக்கு ப்ராப்ளம் வரும். 35ல வந்து 2 வந்துடுது பேலன்ஸ் ஃபேக்டர், இதுக்கு 1 தான் வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம மறுபடி ரொட்டேட் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறோம்? இதில் லெஃப்ட் சைடு 1 ரைட் சைடு 1 வருது. ஸோ நம்ம LR ரொட்டேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதில் லெஃப்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி வரும்? 35 25 30 அப்படி வருது. ஸோ நம்ம ஸ்வாப் பண்ணிக்கணும். ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா 35 30 தென் 25 இப்படி மாறிடும். இப்போ லெஃப்ட் வந்து ஓவர்,
நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைட் ரொட்டேஷன் அதிலே பண்ணணும். ரைட் ரொட்டேஷன் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ரூட் வந்து ரைட் சைல்டா மாறிடும் இல்லையா. ஸோ 30 இங்க இருக்கும், ரூட் மட்டும் ரைட் சைல்டா அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். அதுக்கு மேல இருக்கிறத நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ 40 50 ஓகே, எல்லா ரொட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இதுதான் நமக்கு கிடைச்ச ரிசல்ட். இப்ப பேலன்ஸ் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி வருது. ஓகேவா. இப்போ வந்து நம்ம எத்தனை பண்ணியிருக்கோம், 2 லெஃப்ட் ரொட்டேஷன்ஸ் பண்ணிட்டோம். லெஃப்ட் வந்து 2 பண்ணியிருக்கோம், ரைட்டும் வந்து 2 பண்ணியிருக்கோம் ஓவராலா. ஓகே, ரைட் லெஃப்ட் வந்து செகண்ட் ஒன், ரைட்டும் வந்து செகண்ட் ஒன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டிய எலமெண்ட் நெக்ஸ்ட் யாரு அப்படின்னா 60 வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும்ல. 60 இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட ரைட் சைடில் வரும். ஸோ நோ ப்ராப்ளம், இது வந்து 1ஆ மாறும், இங்கே வந்து 0ஆ மாறிடும். ஸோ அதனால எதுவும் அஃபெக்ட் ஆகலை. தென் 78 வந்து நம்ம இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 78 வந்து இந்த சைடில் வரும்போது என்ன ஆகும், இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து 2ஆ மாறிடும், ரூட்டுக்கு வந்து -1ஆ மாறும். ஸோ நோ ப்ராப்ளம், இதுதான் அஃபெக்ட் ஆகுது. ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துல இதை எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, 50 60 78 எந்த பக்கம் வந்து ஓவர்லோடா இருக்கு, நமக்கு ரைட் சைடில் ஓவர்லோடா இருக்குங்கிறப்ப நம்ம என்ன ரொட்டேஷன் பண்ணணும், லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் ரொட்டேஷன் வந்து பண்ணணும். ஸோ மறுபடியும் ஒரு லெஃப்ட் ரொட்டேஷன் பண்றோம், தட் இஸ் தேர்ட் ரொட்டேஷன். இப்போ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எப்படி மாறுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை மாற்றும் போது என்ன ஆகுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ரைட்டுக்கு மாற்றினோன்னா என்ன ஆகும், ஜஸ்ட் இந்த ரூட் வந்து ரைட்டாக மாறிடும். ஸோ 40 அப்படியே இருக்கும், லெஃப்ட் சப்ட்ரீ வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ரைட்டில் மட்டும் 60 ரூட்டாக மாறிடும், 50 வந்து லெஃப்டாக மாறிட்டு 78 ரைட்லேயே இருக்கும். இப்போ பாருங்க, எல்லாத்துக்கும் பேலன்ஸ் ஃபேக்டர் 0வா பக்காவா இருக்கு. இனி நம்ம 20 வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ 20 எங்கே இன்சர்ட் பண்ணுவோம், 25ஓட லெஃப்ட் சைடில் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா 1 2 -1ங்கிறப்போ இதுக்கு நமக்கு 1 தான் வந்து பேலன்ஸ் ஃபேக்டராக இருக்கும், இதுக்கும் 1 தான் இருக்கும், இதுக்கு 0 தான். ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 -2, ஸோ அது வந்து நமக்கு 1 தான் பேலன்ஸ் ஃபேக்டர், இதுக்கு 0 0 0. ஸோ நோ ப்ராப்ளம், 20 இன்சர்ட் பண்ணும்போது நோ ப்ராப்ளம், இது எல்லாமே நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் வந்து 28 எங்கே இன்சர்ட் பண்ணுவோம், 25ஓட ரைட் சைடில். ஸோ அப்போவும் இது 0 தான், மீதி எல்லாத்துக்கும் 0 தான் வரும். இதுக்கு 2 -1 1, இதுக்கும் அதே மாதிரி 3 -2 1 தான், மற்றது எல்லாமே சேமாக இருக்கு. ஸோ பேலன்ஸ்டாக தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ நமக்கு இதில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ரைட்டில் வந்து நம்ம 2 ரொட்டேஷன் பண்ணோம், லெஃப்டில் வந்து 3 ரொட்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 லெஃப்ட் ரொட்டேஷன் 2 ரைட் ரொட்டேஷன்ஸுங்கிற ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டே 87ல் இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் எனி ஏவியல் ட்ரீ வித் 7 நோட்ஸ், அசியூம் தட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ வித் சிங்கிள் நோட் இஸ் 0 அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நோட் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ரெக்கர்சிவ் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் எனி ட்ரீ வித் 7 நோட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து h-1 + n × h-2 + 1ங்கிறது தான் ஃபார்முலா நமக்கு இல்லையா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து n ஆஃப் 0, 0ல் வந்து எவ்வளோ நோட் இருக்கும், 1 இருக்கும். n ஆஃப் 1ல் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் ஹைட் 1 வந்து என்னது 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2ல் எப்படி பார்ப்போம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2க்கு கிடைக்கும் +1. ஓகே, சரி, இந்த ஃபார்முலாலே நம்ம பார்ப்போம். இப்போ n ஆஃப் h வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 2க்கு தான் இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n ஆஃப் 2 - 1 + n ஆஃப் 2 - 2 + 1. ஓகே, ஸோ வந்து என்ன கிடைக்கும், n ஆஃப் 1 இது, n ஆஃப் 1 + n ஆஃப் 0 + 1. n ஆஃப் 0 1 என்னது 2, n ஆஃப் 0 என்னது 1 + 1 அப்படிங்கிறப்போ n ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 3 + 1 4.
ஓகே. இதே மாதிரி n ஆஃப் 3ல எவ்வளோ மேக்ஸிமம் நோட் இருக்கும் அப்படின்னா n ஆஃப் 3க்கு என்ன பண்ணுவோம்? n ஆஃப் 2 plus n ஆஃப் 1 plus 1 அதான் அதோட ஃபார்முலா. ஓகே, பிஃபோர் நம்பர்ஸ் வந்து அப்படியே எழுதிட்டே வரணும். 3னா 2 plus 1, 4னா 3 plus 2 அந்த மாதிரி. ஸோ இப்போ n ஆஃப் 2 நமக்கு தெரியும் இல்லையா 4, n ஆஃப் 1ஓட வேல்யூ தெரியும் இல்லையா 2 plus 1 அப்படிங்கிறப்போ 7 வந்துடுது நமக்கு. 4 plus 2 plus 1 7. ஸோ 7 நோட்ஸுக்கான மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் 3. ஓகே, ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, த காஸ்ட் ஆஃப் சர்ச்சிங் அண்ட் ஏவியல் ட்ரீ இஸ் ஆர்டர் ஆஃப் லாக் n, பட் தட் ஆஃப் பைனரி ட்ரீ இஸ் ஆர்டர் ஆஃப் n அப்படின்ட்டு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Then question number 3. Figure below is the balanced binary tree if a node inserted as a child of R. So வந்து ஒரு right child of, if a node inserted as a child of the node R, how many nodes will be unbalanced னு கேட்டிருக்காங்க. ஸோ சைல்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க, ரைட் சைல்டு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ மேபி இப்படியும் இருக்கலாம் ஆர் இந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்றில் ஆட் பண்ணோம் அப்படின்னா எந்த நோடு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ லெஃப்ட்னே பார்த்துக்கலாம். ஓகே, லெஃப்ட்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃபேக்டர் 1ஆ இருக்கும், பியோட ஃபேக்டர் 2ஆ மாறிடும். எய்தர் ரைட்ல இருந்தாலும் அதோடது 2 தான், லெஃப்ட்ல இருந்தாலும் 2 தான். அதே மாதிரி ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 - 2 that is equal to 1. இதுக்கு வந்து 1 தான், இதுக்கு 0 தான். ஸோ வந்து எவ்வளோ நோட அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஒன்லி பி மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி 1 தான் கரெக்ட் ஆன்சர். The worst case height of an AVL tree with n nodes நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்மளோட இதில் 1.44 log n தான் வந்து worst case height. Then question number 5. Which traversal of an AVL tree visits node in non-decreasing orderனா என்னது? non-decreasingனாலே increasing orderனு அர்த்தம். increasingனா என்னது? sorted formatல இருக்கிறது எதுவாக இருக்கும்? in-order traversal தான். ஓகே, that is in-order தான் கரெக்ட் ஆன்சர். Next, in an AVL tree, what is the minimum number of nodes at level K அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு ராங் ஆன்சர். பிகாஸ் வந்து இதில் நமக்கு என்ன வேணா இருக்கலாம், மேபி 1ஆ கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ராங்கான ஆன்சர், மிஸ்டேக்காக வந்து இதை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். Question number 7. In an AVL tree, what is the maximum number of nodes at height h? Okay. இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, லெவல் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஏவிஎல் ட்ரீ இருக்கு அப்படின்னா அதில் வந்து அந்த லெவலில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, மினிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஸோ இதில் வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கலாம், இதுலேயும் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் லெவலில் அப்படின்னா நமக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு நோடு கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த லெவலில் வந்து எவ்வளோ நோடு வேணால் இருக்கலாங்கிறத நம்மளால் அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால இது வந்து ஒரு ப்ராப்பர் கொஸ்டின் கிடையாது. In an AVL tree, what is the maximum number of nodes at height h அப்படிங்கிறது? ஸோ அதுக்கான ஃபார்முலா 2 power h plus 1 minus 1 தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட் அட் ஹைட் h. ஓகே, தென் டே 88க்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். Which of the following is an application of Q data structure? Q data structureல வந்து all the above. ஓகே, when a resource shared among multiple consumers. ஸோ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம கியூ வச்சு தான் ஷேரிங் பண்ணுறோம் இல்லையா. ஒரு ரிசோர்ஸ்க்கும் வந்து எவ்வளோ தேவை, எவ்வளோ ரிசோர்ஸ் வந்து கன்சியூமர்ஸ்க்கு தேவை அப்படிங்கிறத நம்ம கியூ வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். when a data is transferred asynchronously, ஸோ வந்து இப்போ சென்டர் வந்து அட் த டைம் வந்து ஒரு 3 டேட்டா சென்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிசீவர் 1 by 1 தான் சென்ட் பண்ணுறாங்கிறது தான் அசிங்க்ரோனஸ். ஓகே, அட் த டைம் ரெண்டு பேரும் சேம் ரேட்டாக ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கியூவை வந்து ஒரு பஃபராக வச்சு ஒரு டேட்டாவாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ரிசீவருக்கு தேவையானதை நம்ம 1 by 1 சென்ட் பண்ணுறது தான் வந்துட்டு கியூவோட யூசேஜ் இந்த இடத்துல. லோடு பேலன்சிங் அப்படின்னா என்ன? நிறைய கன்சியூமர்ஸ் இது மாதிரி இருக்கும்போது ஒருத்தங்களுக்கும் தேவையான ரிசோர்ஸை யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது நமக்கு கியூவோட ஒர்க் தான். ஸோ ஆல் த அபவ் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 5 elements A, B, C, D, E are pushed into stack one after இதுலேருந்து ஏல இருந்து
ஓகே, ஸ்டாக்ல வந்து நம்ம புஷ் பண்றோம். ஸோ ஏ ஃபர்ஸ்ட், அடுத்து பி, அடுத்து சி, நெக்ஸ்ட் டி, இ, அப்படி 1 by 1 நம்ம புஷ் பண்றோம். The stack is popped 4 items and each element is inserted in a queue. So first வந்து நம்ம E வந்து queueல வந்து insert பண்றோம். E போயிருச்சு அப்படின்னா அடுத்து D பாப் பண்றோம். D வந்து queueல insert பண்றோம். அடுத்து இது போயிடுச்சுன்னா C தான் டாப்ல இருக்கும். ஸோ C பாப் பண்ணி இதுல NQ பண்றோம், இன்சர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் B வந்து பண்றோம். ஓகே, 4 எலமெண்ட்ஸை நம்ம பாப் பண்ணி இன்சர்ட் பண்ணியாச்சு queueல. 2 elements are deleted from the queue. 2 elementsனா என்னது? ஈயும் டியும். இது என்ன பண்றோம்? மறுபடி ஸ்டாக்லேயே வந்து நம்ம புஷ் பண்றோம். ஸோ பி வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டோம். ஏ மட்டும்தான் இருக்கும். இதுல எந்த ஆர்டர்ல வரும்? ஃபர்ஸ்ட் இ வெளியில வரும், அதை இன்சர்ட் பண்றோம். அடுத்து டி வெளியில வரும், அதை இன்சர்ட் பண்றோம் ஸ்டாக்ல. இப்போ நவ் 1 item is popped from the stack. The popped item எதை பாப் பண்ணுவோம்? டாப்ல என்ன இருக்கோ அதை தான் பாப் பண்ணுவோம். ஸோ டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி, டி. Question number 3. Which of the following is an application of stack data structure? இதெல்லாம் வந்து இதோட அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேனேஜிங் ஃபங்க்ஷன் கால்ஸ், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கால்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஸ்டாக்கோட மெயின் அப்ளிகேஷன். தென் ஸ்டாக் ஸ்பான். ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம இன்னைக்குள்ள ரேட் as well as வந்து ப்ரீவியஸ் டேயோட ரேட் அந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேட்டா கூட நம்மளால அதை கம்பேர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். தென் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன் உங்களுக்கு தெரியும், நம்ம யூஸ் பண்றதா. ஸோ ஆன்சர் வந்து ஆல் த அபோவ், ஆப்ஷன் டி. Question number 4. Consider a binary tree with n nodes where each node have at most 2 children. The height of the tree is defined as a maximum number of edges. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, அந்த ஸ்டோரி தான் சொல்லியிருக்காங்க. பைனரி ட்ரீனா மேக்ஸிமம் 2 children இருக்கலாம். ஹைட்னா மேக்ஸிமம் எட்ஜஸ், ரூட்ல இருந்து ஏதாவது லீஃப்ல இருக்கிறதா ஹைட் ஆஃப் த ட்ரீ. இதெல்லாம் நம்ம படிச்ச டெஃபினிஷன் தான். Which of the following statement is true regarding height of the binary tree அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பைனரி ட்ரீல வந்து எது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஆல்வேஸ் n-1. இப்போ நமக்கு ஸ்கியூவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கியூவா இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பாருங்க, இதுல 1 2 3 4. ஓகே, இப்போ ஹைட் வந்து என்னவா இருக்கும்? 1 2 3. தட் இஸ் n-1, 4 - 1ங்கிறது கரெக்ட். பட் இது வந்து எப்போ அப்படின்னா ஸ்கியூடு ட்ரீயா இருக்கும்போது மட்டும்தான் கரெக்ட். ஆல்வேஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்ட்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ மேபி ராங். தென் ஹைட் ஆஃப் த ட்ரீ கேன் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு n-1. ஸோ n-1 விட கிரேட்டரா இருக்க சான்ஸ் இல்லை. பிகாஸ் வந்து இந்த ஸ்கியூடு ட்ரீ தான் வந்து உள்ளதுலே வேர்ஸ்ட் கேஸா இருக்கும். இந்த ஹைட் வந்து மேக்சிமம் n-1 தான் இருக்கணும். ஓகே, ஸோ வந்துட்டு இதுவும் வந்து தப்பு தான். கிரேட்டர் தேன்ங்கிறது வராது. த ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு log 2n. எப்பவுமே அதுதான் இருக்கும்னு கிடையாது. பிகாஸ் n-1 இருக்கலாம்ல ஸ்கியூடா இருந்தா. ஸோ த ஹைட் ஆஃப் த ட்ரீ கேன் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்போ எஸ், கண்டிப்பா லாக விட கிரேட்டராகவும் இருக்கலாம், ஆர் அதை விட ஈக்குவலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ ஆவரேஜா வந்து லாக் n தான் வந்து இருக்கும். ஸோ அதுல இருந்து கிரேட்டராகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ட்ரூவா இருக்கிறதுனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Draw a binary tree with node label A, B, C, D, E, F and G கொடுத்துருக்காங்க. ஸோ பைனரி ட்ரீ நம்ம ட்ரா பண்ணும்போது டைரக்டா வந்து நமக்கு கொடுத்துருக்க எலமெண்ட்ஸை அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணிப்போம். ஜிஎட்டி. ஸோ இதோட இன்னார்டர் டிராவர்சல்னா என்னது? நமக்கு லெஃப்ட் ரூட் ரைட் இல்லையா? அப்போ டி, ரூட் வந்து பி, தென் இ. மறுபடி இப்போ லெஃப்ட் முடிச்சிட்டோம், மறுபடி ரூட். ஸோ ஏ, லெஃப்ட் ரூட் ரைட். இதுதான் வந்து இன்னார்டர் டிராவர்சல். மறுபடி ரூட்டை போட்டாச்சா? இப்போ லெஃப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட்ல மறுபடியும் நம்ம லெஃப்ட் ரூட் ரைட் அந்த ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ சி எஃப் ஜி சி ஜி இதுதான் வந்து இன்னார்டர் டிராவர்சல்.
ஓகே. இதே வந்து போஸ்ட் ஆர்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் ரைட் அப்புறமா ரூட் வரும். ஓகே, இந்த ட்ரீ எடுத்துக்கிட்டோம், பிடிஇ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் அப்புறமா ரூட். மறுபடியும் இந்த மெயின் ட்ரீல ரூட் எடுக்க மாட்டோம், லெஃப்ட்டை முடிச்சிட்டோம், ஸோ ரைட்டுக்கு மூவ் பண்ணி போயிடுறோம். இந்த ட்ரீயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் அப்புறமா ரூட். இப்போ நம்ம ரைட்டு முடிச்சிட்டோமா, இப்போ மெயின் ட்ரீயோட ரூட் எடுத்துக்கலாம். இது மெயின் ட்ரீயோட லெஃப்ட், மெயின் ட்ரீயோட ரைட் அப்புறமா ரூட் இது. ஓகே, ஸோ இது வந்து போஸ்ட் ஆர்டராக இருக்கும். Next question, the average depth of a binary search tree is. ஸோ ஆவரேஜ் டெப்த் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, அது பார்த்தது தான் ஆர்டர் ஆஃப் லாக் என் தான் வந்து ஆவரேஜ் டெப்த். when searching for a key value 60 in binary search tree, இது கேட்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆர்டர்ஸ் பாசிபிலிட்டி அப்படின்னா பெர்மிட்டேஷன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 60யை நம்ம இதில் சர்ச் பண்ணும்போது 60யை விட லெஸ்ஸர் ஆனது 60யை விட கிரேட்டர் ஆனது அப்படி ரெண்டா நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 7 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 7 பெர்மிட்டேஷன். அதில் வந்து நம்ம அதுக்கப்புறமா அதை விட கம்மியான பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு, 4 ஃபேக்டோரியல் இன்டூ கிரேட்டராக இருந்த ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். அப்படிங்கிறப்ப நம்ம 7 இன்டூ 6 இன்டூ 5 into 4 into 3 into 2 by 4 into 3 into 2 into 3 into 2 into 1 வரும். பட் அது சேம் வேல்யூ தான் வரதுனால நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ 3 2யும் கட் பண்ணிக்கலாம், இங்கே 4 கட் பண்ணிக்கலாம். 3 2s are 6, இங்கே 6யும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 7ம் 5ம் பேலன்ஸ் இருக்கு 35. ஸோ ஆன்சர் வந்து 35, ஆப்ஷன் ஏ. which of the following is an AVL tree? இதில் வந்து நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணணும். இதுக்கு 1, இதுக்கு வந்து 0, இதுக்கு வந்து -1 0. நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா 5 இருக்கு, ஸோ 0, இதுக்கு 1, இதுக்கு வந்து 2 வருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுனால இது கிடையாதுன்னு சொல்லிடலாம். இதுக்கு 0, இதுக்கு 1, இதுக்கு 2 -1, ஸோ 1, இங்கே 1 2 3, இங்கேயும் 1 2 3னால 0. 20 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 -2ங்கிறது 0. இதுக்கு 0 -1ங்கிறதுனால -1. லீஃப் நோடுக்கு 0, இங்கேயும் லீஃப் நோடு 0. 300 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லை. ஸோ 0 -1ங்கிறப்ப -1ங்கிறப்போ சியும் வந்து கரெக்டாக இருக்கு, ஏயும் கரெக்டாக இருக்குங்கிறப்போ நமக்கு ஆப்ஷன் பி, ஏ அண்ட் சி. In a complete K array tree, every internal node has exactly K children or no child. The number of leaves in such tree with internal nodes அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் n equal to K into internal node plus 1. That is n அப்படின்னா internal nodes. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா n equal to I plus L, இன்டர்னல் நோட் பிளஸ் லீஃப் நோட் வந்து டோட்டல் நோட். ஓகே, இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னொரு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் லீஃப் ஈக்குவல் டு n இன்டூ என்னங்கிறது இன்டர்னல் நோட் பிளஸ் K -1 பிளஸ் 1, அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ n இன்டூ K -1 பிளஸ் 1 அப்படிங்கிறதா இங்கே கரெக்ட் ஆன்சராக இருக்கும். That is number of leaf order formula. Then a complete n array is a tree. இதில் வந்து நான் பண்ணுறேன். தட் இஸ் n equal to, ஓகே, அதே ஃபார்முலாவை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் L equal to n into K -1 plus 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல வந்து அங்கே நமக்கு கொடுத்தது வந்து K அரேன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே n அரேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். L equal to n -1 into I. அந்த லாஸ்ட் இதில் இது வந்து இன்டர்னல் நோடுன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ப்ரீவியஸ் இதில்
யூஸ் பண்ண ஃபார்முலா. பட் ஜெனரிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா லீஃப் நோட் ஈக்குவல் டு n மைனஸ் ஒன் இன்டூ இன்டர்னல் நோட் ப்ளஸ் ஒன். ஓகே, என்னங்கிறது இங்கே நம்ம யூஸ் பண்ணுற அரேயோட வேல்யூ. ஸோ எல் ஈக்குவல் டு n மைனஸ் ஒன் இன்டூ இன்டர்னல் நோடோட வேல்யூ என்ன 10 ப்ளஸ் ஒன். ஓகே, எல்லோட வேல்யூ வந்து 41. ஸோ 41 ஈக்குவல் டு 10n மைனஸ் 10 ப்ளஸ் ஒன். ஓகே, ஜென்ரிக்கான ஃபார்முலா என்ன n மைனஸ் ஒன் இன்டூ ஐ ப்ளஸ் ஒன். இதில் என்னங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற பைனரியா என்ன இதுங்கிறது. ஓகே, தென் எல்லுங்கிறது லீஃப் நோட், ஐங்கிறது இன்டர்னல் நோடு. ஸோ இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 41 இங்கே வந்து நமக்கு மைனஸ் 10 இருக்கு. ஸோ இங்கே வந்தது அப்படின்னா ப்ளஸ் 10. இந்த ஒன் வந்து இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 10n. ஸோ 51 மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 10n. 50 ஈக்குவல் டு 10n. n ஈக்குவல் டு 50 டிவைடட் பை 10 தட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ என்னோட வேல்யூ வந்து 5, ஆப்ஷன் டி. தென் இதில் ஜென்ரிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n ஈக்குவல் டு k இன்டு ஐ ப்ளஸ் ஒன். தென் n ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் எல். இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து இருக்குது. ஓகே, என்னங்கிறது நம்பர் ஆஃப் நோட்ஸ், கேங்கிறது என்ன அரே நம்ம யூஸ் பண்ணுறோம் தட் இஸ் பையா 3யா அந்த வேல்யூ, ஐங்கிறது இன்டர்னல் நோட் ப்ளஸ் ஒன். தென் என்னங்கிறது நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் நோட்ஸ் ப்ளஸ் லீஃப் நோடு. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் டே 89ஓட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். B tree of order n is a order n multi-way tree in which each root node has contains. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததா. அட்லீஸ்ட் n மைனஸ் ஒன் பை டூ கீஸ். எவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எம்ன்னு பார்த்தோம் இல்லையா, m மைனஸ் ஒன் பை டூ கீஸ் அப்படின்னு. இதில் வந்து என்னன்னு கொடுத்ததுனால நம்ம அதை என்னன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். B tree and AVL tree have the same worst case time complexity for insertion and deletion. Is correct. ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஆர்டர் ஆஃப் log n தான் வந்து worst case complexity-யா இருக்கும். Which of the following is true? Larger the order of B tree, less frequently the split occurs அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். பிகாஸ் வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. The average probability of split, எப்படி probability ஒரு ஸ்பிளிட்டுக்கு இருக்கும் அப்படின்னா 1 by m by 2 minus 1, இதுதான் அது. ஓகே, ஸோ வந்து mங்கிறது ஆர்டர் ஆஃப் த பி ட்ரீ. ஸோ m வந்து லார்ஜராக இருக்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பிளிட் வந்து கம்மியாக தான் இருக்குங்கிறப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். Choose the correct expression from the following for maximum children of a B tree having order m. Maximum children வந்து mக்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா சேம் தான். ஒரு ஆர்டர் எவ்வளவோ அதே அளவு தான் அதோட மேக்ஸிமம் சில்ட்ரன் வந்து இருக்கும். If a node has k children in a B tree, then the node contains exactly k சில்ட்ரன்னா இருக்கும் அப்படின்னா k மைனஸ் ஒன் கீஸ் வந்து இருக்கும் இல்லையா, k மைனஸ் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a key factor for preferring B tree to binary search tree for indexing database? Transfer data from disk is in blockனால தான் நம்ம வந்து B ட்ரீயை யூஸ் பண்ணுறோம் தேன் பைனரி ட்ரீ. B ட்ரீல வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பிளாக்காக நடக்கிறதுனால. கன்சிடர் த ஃபாலோயிங் 4 order tree B tree with minimum degree of 2 in which each data item is a letter. The usual alphabetical order of letters is used in constructing the tree. What is the result of inserting G? ஓகே, இதில் வந்து ஆர்டர் வந்து நமக்கு 4ஆக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து
3 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜியை இன்சர்ட் பண்ணும்போது ABCDEFGH, ஸோ இதுக்கு இடையில தான் நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இதில் ஓவர்ஃப்ளோ ஆகுறதுனால நம்ம மிடில் என்ன இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், மேலே ஒரு பேரண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுவோம். பட் அங்கேயுமே ஆல்ரெடி வந்து ஃபில்டாக இருக்கிறதுனால அதில் இருக்க மீடியன் யாரோ அதை வந்து நம்ம தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எல் தனியாக யூ தனியாக மாற்றிட்டு அந்த எல் கூட நம்ம ஹெச்சை வந்து இன்சர்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு டி ஜி ஐ வரும், மற்றதெல்லாம் அப்படியே சேமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வர்றது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். A B tree of order 4 and height h will have a maximum of dash keys அப்படிங்காங்க. ஸோ இது ஃபார்முலா தான். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 255 ஆன்சர். தென் 5 நோட் ஸ்பிளிட்டிங் ஆப்ரேஷன்ஸ் அக்வர்ட், இதுவுமே ஃபார்முலா தான் 2s + 1. ஸோ 2 × 5 + 1 அப்படிங்கிறப்போ 2 × 5 + 1 10 + 1 and 11 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 10, which of the following is the most widely used external memory data structure? External memory data structure அப்படினாலே that is B tree தான். Then challenge day 90 ஓட answers பார்த்துடலாம். Consider a B plus tree in which the maximum number of keys in a node is 5. What is the minimum number of keys in any non-root node? Okay, maximum number of keys அப்படிங்கிறப்ப நமக்கு 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கீஸ் வந்து 5. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 6ஆக இருப்பாங்க. ஸோ ஆர்டர் வந்து நமக்கு 6ன்னு இதிலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் மினிமம் நம்பர் ஆஃப் கீஸ், மினிமம் நம்பர் ஆஃப் கீஸோட ஃபார்முலா என்ன, m-1/2. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல எம்ங்கிறது 6ன்னு தெரியும் இல்லையா, 6 - 1/2 தட் இஸ் ஈக்குவல் டு 5/2ங்கிறப்போ 2 தான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 2, பி ட்ரீஸ் ஆர் ப்ரிஃபர்ட் டு பைனரி ட்ரீஸ் இன் டேட்டா பேஸ் பிகாஸ். பி ட்ரீஸில் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஓவரால் பார்த்தா டிஸ்க் கெப்பாசிட்டிஸ் ஆர் கிரேட்டர் தேன் மெமரி கெப்பாசிட்டிஸ். டிஸ்க் இதனால நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா அது கிடையாது. டிஸ்க் ஆக்சஸ் இஸ் மச் ஸ்லோயர் தான் மெமரி ஆக்சஸ். இதுதான் வந்து ரீசன். பிகாஸ் வந்து பி ப்ளஸ் ட்ரீஸ் வந்து லெஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக தான் வந்து டிஸ்கை வந்து ஆக்சஸ் பண்ணும். லெஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் டிஸ்க். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸ்லோயர் ஆகிற சான்சஸ் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் பி ப்ளஸ் ட்ரீஸ் யூஸ் பண்ணும்போது. அதனால தான் நம்ம டேட்டா பேஸில் பி ப்ளஸ் ட்ரீயை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ரீசன். Question number 3, a B plus tree can contain maximum 7 pointers in a node. What is the minimum number of keys in a leaf? 7 pointers வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மீனிங் என்ன, 7 சில்ட்ரன் வந்து நம்ம அதில் வந்து சைல்ட் நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் கீஸ் அப்படிங்கிறப்போ 7 - 1/2 தட் இஸ் 6/2 அப்படிங்கிறப்போ 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. பி பிளஸ் ட்ரீஸ் ஆர் கன்சிடர்ட் பேலன்ஸ்டு. பி பிளஸ் ட்ரீல பேலன்ஸ்டுங்கிறதே என்னது, வேற அதில் வந்து நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் எதுவுமே வந்துட்டு நம்ம செக் பண்ணுறது கிடையாது. அதனால இந்த டிஃபர் பை இந்த இதே நம்ம இதில் செக் பண்ணுறது கிடையாதுனால இது 3மே கிடையாது. த லெங்த் ஆஃப் த பாத் ஃப்ரம் ரூட் டு ஆல் த லீஃப் நோட்ஸ் ஆர் ஆல் ஈக்குவல். எல்லா லீஃப்மே வந்து சேம் லெவலில் தான் வந்து பி ப்ளஸ் ட்ரீஸில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஒரு ரீசனாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும், லீஃப் நோட் எல்லாமே சேம் லெவலில் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 5, which of the following is false? A B tree grows downwards. B tree வந்து எப்படி, B plus tree வந்து நம்ம எப்படி grow பண்ணுவோம், கீழே இருந்து மேலே தான் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது வந்து அப்வர்ட் அப்படின்னு தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தட் இஸ் பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறது. B plus ட்ரீங்கிறது பாட்டம் அப் அப்ரோச்.
ஸோ வந்து இது ராங். B plus tree is balanced. ஸோ இது கரெக்ட். B plus tree the siblings pointers allow sequential addressing. நமக்கு வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி சீக்வென்ஷியல் சர்ச்சிங் பண்ணுற மாதிரி பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுவும் கரெக்ட் தான். B plus tree is shallower than B tree. இந்த பாயிண்ட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதுவுமே ட்ரூ தாங்கிறப்போ இதில் ஃபால்ஸ்ங்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். க்ரோ டவுன்வர்ட்ஸுங்கிறது தப்பு, அப்வர்ட்ஸ். Efficiency of finding the next record in B plus tree is order of 1. Because வந்து நம்ம B plus treeல வந்து லீஃப் நோடில் எல்லா காப்பியுமே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். எல்லா நோடுமே வந்து இது மாதிரி லீஃப் நோடில் இருக்கும். ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லீஃப் நோடை வந்து ஆக்சஸ் பண்ணால் போதும். Question number 7. Which of the following statements are true? B plus tree is a modification of B tree data structure is correct. B plus tree data pointers are stored only at the leaf node, correct. Then B plus tree's data pointers are stored only at the root node, வந்து wrong. B plus tree every value of the search field appears once at some level in the treeங்கிறதும் தப்பு. பிகாஸ் லீஃப்ல தான் அதோடது மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் 1 and 2 வந்து கரெக்டுங்கிறதுனால ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். Question number 8. A B plus tree of order 3 is generated by inserting 89, 9, 8. ஸோ ஆர்டர் 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் கீ நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 தான் யூஸ் பண்ணுவோம். 89, 9, 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறோம், 9 இன்சர்ட் பண்ணுறோம். 89 இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ மீடியனாக நம்ம 9 வந்து மேலே மூவ் பண்ணிட்டு 8 வந்து நம்ம லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு அதே 9 ஒரு காப்பி நம்ம லீஃப் நோட்லேயும் மெயின்டைன் பண்ணுவோம். அதுதான் பி பிளஸ் ட்ரீயோட ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதான். ஸோ 9 வந்து இருக்கணும். 9 இருக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ராங். இது ரெண்டுலேயும் தான் வந்துட்டு நமக்கு 989 வருது, இதுலேயும் வருது. பட் இந்த லிங்க் வந்து கண்டிப்பாக வரணும். இந்த இடத்துல வரலங்கிறதுனால நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. Which of the following statement is false with respect to B tree and B plus tree? Deletion operation is easier in B tree but complex in B plus tree. இது வந்து ஈஸியருங்கிறது வந்து ஃபால்ஸ். B plus treeல தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதுனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 10. Which of the following data structures are preferred in database system? டேட்டாபேஸ் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுற ப்ரிஃபர்ட் ஒன்னே வந்து B plus trees தான். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர்.